ஜனங்களுக்கு வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்களாம். என் குடும்பத்தை, என் கணவரை பிரிந்து நான் எவ்வளோ வேதனையில் இருக்கிறேன் பாருங்கள். இவங்க எல்லாம் என்னை ஒதுக்கி விட்டார்கள். இந்த வீட்டில் நான் தனிமையில் வாழுகிறேன், சாகுகிறேன். என்னால் முடியவில்லை. அப்படின்னு ஒரு கர்மாந்திர ஒரு ஃபுட்டேஜ் ஒண்ணு குடுத்துன்னு இருக்காங்க நம்மளுக்கு. வீடே இதுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு. எனக்கு ஆப்போசிட்ல. கனிக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஸ்டார்டிங் எடுத்தோடனே கனி வந்து நான் காம்ப்ரமைஸ் ஆகல சார், கேப்டன் சார் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, சாண்ட்ராவை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. சாரி சாண்ட்ரா கேளுவீங்க உள்ள வந்து அப்படின்னாரு. ஆமா, ம். சாண்ட்ரா உள்ள வந்து ஒண்ணு பண்ணாங்க. சாண்ட்ரா கூப்பிட போகும்போதே நம்ம தலைவர் வந்து பயந்துகிட்டே தான் போனாப்ல. சோ இந்த கண்டென்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏங்க கனி மேல தப்பு இல்லைங்க. அது ஒரு பெரிய தப்பான ஒரு அக்யூசேஷன். சில்லறத்தனமான ஒரு அக்யூசேஷன். அந்த வீட்ல யாருமே அந்த மாதிரி இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்தம்மா கெத்தா சொல்லிட்டு போயிட்டு டோர் கிட்ட வேற பாத்தீங்களா? அச்சு, பாத்து, மீனு அப்படின்னு 2 பசங்க பேரு, அவங்க வீட்டுக்கார பேரெல்லாம் போட்டு அந்த டோர் கிட்ட வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பேய் படத்துல தான் பாத்துருக்கிறேன் நானு. இல்ல அவங்க வந்து ஜனங்களுக்கு எனக்கு எப்படி தோணுதுனாங்க, அஹ், ஜனங்களுக்கு வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்களாம். என் குடும்பத்தை, என் கணவரை பிரிந்து நான் எவ்வளவு வேதனையில் இருக்கிறேன் பாருங்கள். இவங்க எல்லாம் என்னை ஒதுக்கி விட்டார்கள். இந்த வீட்டில் நான் தனிமையில் வாழுகிறேன், சாகுகிறேன். என்னால் முடியவில்லை. அப்படின்னு ஒரு கர்மாந்திர ஒரு ஃபுட்டேஜ் ஒண்ணு குடுத்துன்னு இருக்காங்க நம்மளுக்கு. உம், இதுல கனி வந்து சூப்பர். ஒரு தைரியமா வீட்ல எல்லாருமே அகைன்ஸ்டா நின்னாங்க சாண்ட்ராக்கு. இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாதுங்க. ஆமா. அதனால போயிட்டு சொல்றாங்க. உம், என்ன சொல்றாங்கன்னா, "சார் அவங்க வந்து சாரி கேட்கணும் சார். இது எப்படி சார் இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க பேசுவாங்க? இது உம், தப்பு." அப்படின்ன உடனே போய் கூட்டிட்டு வாங்க சார். எல்லாரையும் லிவிங் ஏரியால உட்கார வச்சு இது கேள்வி கேளுங்கன்றாங்க. கரெக்ட்டான ஒரு உம், விஷயம். அங்கருந்து உம், போம்போதே எதுக்கு வரணும்? எதுக்கு? என்ன? உம், என்ன பத்தி தானா? சரி வரேன். அதுவே ஒரு நக்கல் ஆட்டிட்யூட்ல தான் அந்த அம்மா ஸ்டார்ட் ஆமா. பண்ணாங்க. உம், பண்ணி உள்ள வந்த உடனே செருப்பால அடிச்ச மாரி கனி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க உம், எப்படிங்க அப்படி சொல்லுவீங்க? எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. உம். ஒரு நார்மலா விளையாடின ஒரு விஷயத்த வச்சு நீங்க எப்படிங்க சொல்வீங்கன்னா?" எனக்கு அது உடனே ஆட்டிட்யூட் பாருங்களேன். எனக்கு தோணுச்சு. ஏக்கா, ஆனா ஒரே இன்னைக்கு வந்து ரியாக்ஷன் தான். ஆமா, பாசமா இருக்கிற கனியை தாண்டி கோவமா இருக்கிற கனி இன்னைக்கு என்னால பார்க்க தப்பு. முடிஞ்சுச்சு. ஆமாங்க. 20 எல்லா நேரமும் ஒரே மாரி இருந்துட்டா, அப்புறம் எல்லாரும் அடிச்சுட்டு போறதுக்காங்க நம்மள பெத்து போட்டு வச்சிருக்காங்க. சொல்லுங்க. ஆமா. தனி ம். கோவப்பட்டதுல தப்பே கிடையாது. 100% உண்மையான ஒரு விஷயம். கேட்கிற கேள்வியில பாயிண்டோட இருந்தது. நீங்க எப்படி என்ன சொல்வீங்க? நீங்க எப்படி அக்யூஸ் பண்ணுவீங்க? யார் கண்ணுக்கும் தப்பா தப்பா தெரியாத விஷயம் உங்களுக்கு மட்டும் தப்பா தெரியுமா? நீங்க சாரி கேட்கணும். கேட்க ம். முடியாது. கேட்க முடியாது. ம். அந்த ஆட்டிட்யூடே எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க மறுபடியும் ஜனங்க கிட்ட என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு ஸ்மார்ட் பிளே தான். ம். வீடே இதுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு. எனக்கு ஆப்போசிட்ல. கனிக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் என்ன ஒதுக்குறாங்க அப்டின்னா, கார்னர் பண்றாங்க வீட. வீடே வந்து சாண்ட்ராவ கார்னர் பண்ணுது. அப்படின்னு எனக்கு சிம்பத்தியா மாறும் அப்படின்னு ஒரு விஷயம். ம். 2வது கனிய அவங்களுக்கு புடிக்காது. சோ, கனி என்ன பண்ணாலுமே இவங்கள ரிலேட்டடா பண்றதா இவங்க ஒண்ணு நெனச்சுக்கிறாங்க. அததான் நேத்து நான் சொன்னேன். ஹாலுசினேஷன். ஆ. ஹாலுசினேஷன். இவங்களே இமேஜின் பண்ணிட்டு இப்படிதான் இருக்கும். இது இப்படிதான். இது இப்படிதான். இது இப்படிதான் இவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஆ. இதுக்கு நம்ம என்ன அவங்க பேசுற ஆட்டிட்யூடே பாத்தீங்களா? ஏக்கா, கேட்க எனக்கு முடியாது. எனக்கு ஏக்கா அப்படி தோணுச்சு. நீங்களா இருந்தா நீங்க ஒரு அப்போ அதாவது அந்த இடத்துல கனி இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க பாருங்க. அப்ப நீங்க ஒரு நல்ல தாய். நீங்க இன்னொருத்தவங்களுக்கு அப்படி பண்ண மாட்டீங்க. நான் கெட்ட தாய் நான் பண்ணுவேனான்னா, ஆ ம். பண்ணா நான் கேட்பேன். நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா ஏக்கா, மத்தவங்க பண்ணா நான் கேட்பேன். இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் இரிட்டேட் என்ன தெரியுமா? பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பிரஜன் சட்டை எடுத்து போறது. ஆக்டிங், ஓய்! ஆக்டிங். கெமி என்ன சொன்னாங்க? 2 அ. பேரும் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல. பெர்ஃபார்மன்ஸ் ஆமா. போயிட்டு இருக்கு. அதுதான் ஆக்டிங். உடனே அந்த ஜனங்க அப்ப நினைக்கணும்ல, ஐயோ பாவம் எல்லாரும் கஷ்டப்படுத்தும்போது சாண்ட்ரா, ஐயோ சாண்ட்ராக்கு எவ்வளவு வேதனையா இருந்தா பிரஜினோட சட்டைய போட்டு பக்கா நடிப்புங்க. தெரியலையாங்க உங்களுக்கு நடிப்புன்ட்டு. ஆனா அதுக்கப்புறமும் கனி ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. நான் எங்க ம். கேட்க வைக்கணுமோ அங்க சாரி கேட்டு வச்சுக்கிறேன். ம். பாத்துக்கோ. ஆமா. அதாவது சாண்ட்ராக்கு நல்லா தெரியும். இந்த டயலாக் என்ன அர்த்தம்னா, வீக்கெண்ட் நான் எடுத்துட்டு போவேன். விஜய் சேதுபதி சார் முன்னாடி இந்த டாபிக்க கொண்டு வருவோம். நான் சாரி கேட்க வைப்பேன் பாருன்றா. ம். கேட்க வச்சுட்டா பார்க்கலாம். முடிஞ்சா அக்கா, பண்ணிக்கோன்றது தான் ஆமா. சாண்ட்ராவோட ஆட்டிட்யூட் அங்க. ஆமா. ஏக்கா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம இந்த வாரம் முழுக்க ப்ரோமோல வந்திருக்காப்ல. இதுவே இது என்னங்க நெனச்சுன்னு இருக்கீங்க? அவங்க எதுவுமே பண்ணலன்றீங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்கங்க. டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ணாம அதுதான் மத்தவங்கள சொல்றேன். அந்த டென்ஷன் டென்ஷன் பண்ணிட்டு பண்ணி நம்மள ப்ரொமோ பார்க்க வைக்கிறாங்க. அவங்கள பத்தி பேச வைக்கிறாங்கல்ல. ஜனங்க அதுதான் பேசுறாங்கல்ல.
நம்ம பேசுறோம்ல ரிவ்யூ பத்தி, அப்போ அவங்க எல்லாமே பண்றாங்க. பண்ண வைக்க இப்போ ஒருத்தவங்கள பத்தியே நம்ம பேசலன்னா, அவங்க எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். ஒருத்தவங்கள பத்தி கான்ஸ்டன்ட்டா ஒரு வாரமா நம்ம பேசுறோம். சில வாரங்களும் பேசியிருக்கோம் அப்டின்னும்போது, அவங்க ஆமா. எதுவுமே பண்ணாம நம்ம எப்படிங்க பேச வைக்க முடியும்? 2வது அதான் அவங்க ஒரு விக்ரமும் அவங்களோட ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ம். எனக்கு ஒரு ட்ரோமா இருக்கு. நாங்க பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாடுக்கே இல்லாம இருந்தோம். அப்படி ம். இப்படின்றது. அதுக்கப்புறம் சின்ன வயசு ட்ரோமா, அவங்க அண்ணா இறந்தது. இது எல்லாமே அவங்க ம். சொல்லும்போது, ஓகே. ம். கஷ்டமா இருக்கு. எல்லார் லைஃப்லயும் ஒரு ட்ரோமா இருக்கும். ஆனா, ம். அந்த ட்ரோமாவ வச்சு நீ எல்லாரையும் சம்மந்தமே இல்லாம டார்கெட் பண்ணின்னு இருப்ப. வீடே உன் பின்னாடி சுத்தின்னு இருக்கணும்னா, ம். எப்படி? அது நியாயமா? அப்போ இந்த மாரி ட்ரோமா இருக்கிற ஆள் நீ வீட்டுக்கே வந்துரக் கூடாது. பிக் பாஸ் வீட்டுக்கே. அது ஏக்கா ஏன் அதத்தான் வர? ட்ரோ உன்னால பிரஜின் உன் 2 குழந்தைங்க உன்னோட சர்க்கிள தவிர வெளியில சஸ்டெயினே பண்ண முடியாது. உன்னால வாழவே முடியாதுன்னா ராங் சாய்ஸ். ஆனா என்ன சொல்ற எல்லா இடத்துலயுமே நான் பிரஜின்காக வந்தேன். நான் பிரஜின்காக வந்தேன். இப்ப பிரஜின் பேரையும் கெடுத்து, உன் பேரையும் கெடுத்து நார் அடிச்சுட்ட. ஏக்கா ஒண்ணு சொன்னாப்ல தெரியுமா? இவரு அது யாரு? ம். வினோத். நீங்க எப்படி பிரஜின் போயிட்டாருன்னா, நீங்க பிரஜின் கூடயே வந்து இந்த சைடு டைட்டில் இருந்தா நீங்க ரன்னரா இருந்திருப்பீங்களா அப்டின்னா. ஆமா ஜெயில்ல கேட்டாரு. எப்படிங்க? நாங்க 2 ஒண்ணா வந்தோம், ஒண்ணா வந்தோன்றீங்க. அப்ப எப்படி ரைட்ல நீங்க, லெஃப்ட்ல அவரு? ஐ மீன் அப்படி நிக்க வச்சு நீங்க ஸ்டேஜ்ல நிக்கலாம்ன்னு நான் பண்ண முடியுமாங்க? அது எப்படிங்க அப்படின்னா, இருந்திருக்கலாம். பண்ணியிருக்கலாம். பிரஜின் அனுப்பிச்சுட்டாங்க. ஆ. பெரிய ஆமா. மணிரத்னம் ஃபேனுன்னு அர்த்தம். மேடம் பேசினா ஒரு டயலாக்ல தான் பேசுவாங்க. ஒரே ரியாக்ஷனா அப்படியே மெயின்டெயின் பண்ணுவாங்க அவங்க. ஒண்ணு அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. இல்ல சட்டைய போட்டு கிரியேட் பண்ணுவாங்க. இல்ல சட்டைய இப்படி தொங்க விட்டு கிரியேட் பண்ணுவாங்க. பேருங்கள வந்து செவுத்துல எழுதுறதும், ஓனா கிட்ட தனியா பேசுறதும், நானும் தனிமையில தான் இருக்கேன் உன்ன மாரின்றதும், அப்புறம் அந்த எக்ஸிட் டோர்ல போய் பேர் எழுதி வச்சு டிராமா ம். பச்ச டிராமாங்க இது. இது எவ்வளவுதான் பிரஜின் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல போயிட்டு இது ட்ரோமா அவங்க வந்து ஒரு ஃபேஸ் ஆனா இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தா இது பயங்கர கிரிமினல் கேமால இருக்கு. எப்படி இது ஒரு பாவ கணக்குல எடுத்துக்க முடியாதேன்றேன் நான். ஏக்கா டென்ஷன் ஆகுதுக்கா. இரிட்டேட் ஆகுது. கோவம் வருது. தலை வலிக்குது. என்னால பார்க்க முடிய மாட்டேங்குது. இதுல எந்த வகையாவுமே நீங்க கனிய ப்ளேமே பண்ண முடியாது. ஊர் ம். உலகத்துல எதுக்கெல்லாம் கனிய திட்டுனானுங்களோ, எதுக்கும் அன்பு கேங்கு, ராஜமாதா, கனி வந்து பாசத்த வச்சு கேம் விளையாடுது. எவன்லாம் காரி துப்புனானோ இதுக்கு கனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆமா. ஏன்னா, இந்த மாரி வந்து சில்ற வேலையெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. கனின்னு கிடையாது. யாருமே பண்ண மாட்டாங்க. அத ம். ஒரு ஆயுதமா எடுத்துட்டு, இந்தம்மா ஒரு சீன போட்டு ஒரு கன்டென்ட்ட குடுக்குறேன், ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்றேன்னு பண்ணிட்டு பார்த்தீங்களா, இது முட்டாள். ஆனா நீ எனக்கு ப்ரமோல வரலாம். நான் சொல்றது சாண்ட்ராக்கு என்ன சொல்றேன்னா, அ, அம்மா நீ இதெல்லாம் வச்சு ப்ரமோல வரலாம், 1 ஹவர் எபிசோட்ல வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா, ம். உனக்கு சப்போர்ட் இருக்கும்னு நெனச்சுட்டு ஒண்ணு பண்றேன்னு வச்சுக்கோ, அ, 0% உன்ன எல்லாம் வெறுக்குறாங்க. டூ த ஆமா. கோர் வெறுக்குறாங்க சாண்ட்ராவ. யாருமே சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நைட் இதெல்லாம் போச்சா, ம். காலையில உட்கார்ந்து பாருகிட்ட ஒரு டிஸ்கஷன். ஆமா சாண்ட்ரா. ஓகே. என்ன மறுபடியும் டிஸ்கஷனு? ஆ வீடே வந்து என்ன கார்னர் பண்ணுது, அது கார்னர் பண்ணுது. பண்ணும். ஐ டோன்ட் கேர். எனக்கு பேசல இஷ்டம் இல்லாத இடத்துக்கு நான் ஏன் போனணும், கொல்லணும். ம். இதெல்லாம் பேசுறாங்க. ஆமா. இதுக்கு நடுவுல பார்வதியுமே வந்து புலம்புறாங்க ஆமா. கமருதீன வச்சு. ஆமா. அவன் வந்து வந்து இந்த மாரிலாம் பேசுறான். அவன் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அது அவனுக்கு ஓப்பனா தெரியுது அப்டின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பல, அவன் வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்னைய வந்து அவன் நீ என்ன சொல்ற மாரிலாம் புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு புரியலையே! இந்த பொண்ணு ஏதோ வார்த்தை விட்டுட்டு இருக்குங்க. ம். வார்த்தை விட்டது வந்து, ஒரு விஷயம் ம். சீரியஸா எடுத்துக்க மாட்ற, பண்ண மாட்டேங்கிற அப்படின்றத அமித்தும் கூட உட்கார்ந்து நேத்து பேச ட்ரை பண்ணும்போது, ம். அது பேசல. உடனே கமருதீன் சொன்னாப்புல, "பாரு நீ இத வந்து இதுவா பண்ணாதடி, அப்படி பண்ணாத, இது பண்ணாத. அவ்வளோதான் நான் ம். டென்ஷன் ஆயிடுவேன்" அப்படின்னு உடனே, உடனே அங்க ஒரு மேனிபுலேட் ஒண்ணு பண்ணி, அத அப்படியே அமித் "நீ ஆட் ஆன் பண்ணாதடா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்டா எதுவா இருந்தாலும். நீ ஆட் ஆன் பண்ணாதடான்னு" அமித் மேலயும் ஒரு பழிய போட்டு ஒரு சீன போட தெரிஞ்சது. ம். இப்போ என்ன ஒரு ட்ராமான்னா, அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வரத்துக்குள்ள ஒரு நல்லவ அப்படின்னு ஒரு வேஷத்த போட்டுறணும். ம். கமருதீன வந்து நீங்க வந்து கமருதீன் என்ன வச்சு நீங்க இமேஜினேஷன்லாம் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு அது ஒரு அது ஒரு நான் வந்து அத சரி பண்ணி விடுறேன். அந்த டாபிக் இது பண்றேன் அப்படின்னு இப்பவே அது அந்த அம்மா வந்து எபிசோட்ஸ்ல கொண்டு வராங்க. ஆமா, ஆமா. அதுக்கு கமருதீனையும் உள்ள இழுக்குறாங்க அந்த ப்ளேக்கு. கமருதீனும் நீ உள்ள வா. நீயும் இதுக்கு பொறுப்பு தான். நீ ம். உள்ள வா அதாவது அப்படின்ற எ கமருதீனும் வாலண்டரி பண்ணி உள்ள இழுக்குறாங்க. ஆமா. அப்போ சாண்ட்ரா சொல்றாங்க இந்த டாபிக் அப்போ இது 24 ஹவர்ஸ்ல வந்தது. 1 ஹவர்ல வரல. என்ன சொல்றாங்க? நீ கமருதீன் பண்ணது, ம். துஷார் அரோரா பண்ணது, எஃப்ஜே ஆதிரை பண்ணதெல்லாம் கேவலமா இருந்தது. வீட்ல உள்ளவங்கலாம் வந்து பொதுவா பப்ளிக்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, டிவி ஆஃப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ. நீங்க ஓ! பண்ணதெல்லாம் அசிங்கமா இருந்தது. அதுக்காக தான் என்னையும் பிரஜினியும் ஜோடியா இந்த வீட்ல விட்டாங்க. இப்ப டிவிய உடைக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல அந்த அம்மா சாண்ட்ரா என்ன பண்றது. சொல்றாங்க பார்வ கிட்டனா, நீங்கலாம் அசிங்கமான வேல பண்ணீங்க, ஜோடியா. அ. சோ ஒரு ம். ஜோடியா நாங்க எக்ஸாம்பிள் எப்படி செட் பண்றோம் பாருன்னு எங்கள ஜோடியா விட்டாங்கன்ற அர்த்தத்துல இந்த அம்மா சொல்றாங்க. நீங்க அவ்ளோ மட்டமா ஆடுனீங்க. நாங்க ஆ. வந்து வேற ஒரு விஷயத்த பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுவோன்ற மாரி ஒரு சீன போட்டாங்க.
ஆனா அது எப்படி ஒரு விதமா அரோரா, துஷாரு, பார்வதி, கமருதீன், எஃப்ஜே ஆதிரை பண்ணது ஒரு விதமா கேவலமா இருந்ததோ, இதுவும் வேற விதமா கேவலமா தான் இருக்கு சாண்ட்ரா பண்றதுன்றேன் நான். ஆமா. பின்ன இவங்க மட்டும் என்ன அக்செப்டபிளே சூரியவம்சம் இல்லையேங்க. அது பின்ன என்ன விக்ரமன் சார் படமா, சூரியவம்சமா இவங்க 2 பேரும் வந்து பாக்க குடும்பத்தா பாக்குறதுக்கு எரிச்சல் தான் வருது. டென்ஷன் ஆகுது. இதுலலாம் இ சப்போர்ட்டே பண்ண முடியாது ரெஜிரா. டோட்டல் சப்போர்ட்டே சாண்ட்ராக்கும் பண்ண முடியாது. ஆமா. பார்வதி கமருதீனுக்கும் பண்ண முடியாது. இது என்னன்னா பெர்சனலா இருந்தாலுமே, அன்லெஸ் அது டிவில வராத வரைக்கும் அவங்க பெர்சனல். டிவில வந்துச்சுன்னா பப்ளிக் விமர்சனம் பண்ண தான் செய்வான். இது ஒரு கேம் ஆமா. ஷோ. ஆமா. இப்போ அடுத்தது என்ன நடக்குது? பார்வதி அடுத்தது இது வருதுல்ல. ஆமா. அந்த டாஸ்க். ஆ ம். டாஸ்க் என்ன அந்த கேம் டாஸ்க்குக்கு முன்னாடி தான் வந்ததா? அதாவது இந்த 4 ஆமா. யார் பேத்துக்குள்ள சூஸ் ஒருத்தர் இந்த பண்றது? 24 பார்வதி போய் ஹவர்ஸ்க்கு யார் கமருதீன்ட்ட ஃபேமிலி இருக்கணும்ன்ட்டு. ஆமா. கமருதீன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாப்லயே பார்வதி போயிட்டு. கமருதீன் இந்த கிட்ட மாரி என்ன நான் பேசுறா? நான் வந்து ஆ. 24 ஹவர்ஸ் எங்க அம்மாவ இருக்க வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நெனைக்கிறேன். நீ நிப்பல்ல, எனக்காக வோட் பண்ணுவல்ல. எனக்கு அப்பவும் கம கமருதீனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கமருதீன் கமருதீனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்னா, ஆ. ஏன் நம்ம இது இங்க பேசணும்? இன்னொரு 30 நாள் தானே வெளில போய் பேசிக்கலாம். இது ஒரு கேம் ஷோ தானே அப்டின்ட்டு. ம். ஆனாலும் பாருவுக்கு என்னன்னா, அவங்க அம்மா கிட்ட பேசும்போது, அக்யூசேஷன் வரும்போது கமருதீன் கூட இருக்கணும் அப்டின்றது பாருவோட கன்சர்ன். ம். கமருதீனுக்கு என்னன்னா, உள்ள வரும்போது கூட ஓகே, ஓகே நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாலுமே, அது அரை மனசா தான் ம். சொன்னாப்ல. உனக்கு வோட் பண்ணுவேன், நான் கொல்லுவேன்ட்டு. அப்பவே பாரு ஒரு அப்படியே ஒரு லுக் விட்டுச்சு. நீயாடா ம். எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், பார்க்கலான்டான்ற மாரி தான். ஆனா கமருதீன் அது ஃபுல் மனசோட சொல்லல. உள்ள வந்து கூட ஒரு டிஸ்கஷன் போதுல, அவ வந்து ஏக்கா அவங்க அம்மா வந்தா 24 ஹவர்ஸ்ல பேச சொல்றா, உட்கார சொல்றா. என்னைய வச்சு அதெல்லாம் எல்லாம் எப்படிங்க பண்ண முடியும்? ஏன்னா அந்த என்னைய இடத்துல வச்சு வோட்டிங் ஆயி ம். ஒரு வோட்டிங் மாரி ஒண்ணு போயி, அவங்கவங்க ம். கருத்த சொல்லி, ஆ ம். அவ பாரு என்ன சொல்றாங்க, "இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வெளியில எப்படி போச்சுன்னு தெரியல. எங்க அம்மாவோ, எங்க அண்ணனோ வந்தா, எங்க வீட்ல நான் அவங்களுக்கு தான் கடைக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு." ஆமா. ஆமா. எங்க வீட்ல நான் தான் கடைசி இது கடைக்குட்டி. எங்க அம்மா ஒரு எங்க அம்மாவ 77 நெறைய வயசு டிராவலுக்கு நான் தான் ஆமா. நான் தான் கூட்டு போயிருக்கிறேன். அதனால வந்து ம். எங்க அம்மா வந்து இங்க இருக்கணும்னு நெனைப்பாங்க. சில விஷயங்கள நான் கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு எனக்கு 24 ஹவர்ஸ்க்கு எங்க அம்மா வேணும் வேணும். அதே அப்படிங்கிறது. மாரி அந்த பக்கம் கனி என்ன சொல்றாங்க, "என் பசங்க வந்தாங்கன்னா, எனக்கு 24 ஹவர்ஸ் இந்த வீட்ல இருந்தாங்கன்னா, எனக்குமே ஒரு ஆறுதலா இருக்கும்ன்றாங்க." ஆதிரை சொன்ன பாயிண்ட் தான் வந்து மேபி அவங்களுக்கு நியாயமா இருக்கலாம். நான் ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியில போனேன். அவங்க நெறைய பேர்கிட்ட ம். ஒரு ஃபேஸ பார்த்துருப்பாங்க, இந்த கெட்ட பேர்னால. ஸோ நான் மறுபடியும் இது ஒரு செகண்ட் சான்ஸ்ல உள்ள வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து அவங்க இருந்தாங்கன்னா, ம். எனக்கு அவங்களுக்காக இதுவரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இது நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்றது. ஆனால் ம். ம். கன்டென்ட்டா பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டீம்க்கு கன்டென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் யாருக்கு போணும்னா, பாருக்கு போணும். அவங்க ஆ. அம்மா உள்ள வந்து, அவங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அதுக்கு ம். பாரு எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க? எப்படி கமருதீன் இந்த ப்ளே உள்ள வந்து அவர் என்ன பண்ண போறாருன்றது ஒரு கன்டென்ட்டா இருந்திருக்கும். ம். அப்படி இல்லன்னா செகண்ட் ஆப்ஷனா நான் கனித்தீர்வ சொல்லுவேன். ஏன் ம். அப்டின்னா, சப்போஸ் அவங்க 2 பசங்கன்றாங்க. அந்த 2 பசங்க இல்லாம விஜயலட்சுமி உள்ள என்ட்ரி குடுத்தான்னா, பாரு ம். நல்ல பழக்கம். யாருக்கு? விஜயலட்சுமிக்கு. விஜயலட்சுமிக்கு. ஸோ பாருவ நீ அவங்க அக்காவ வச்சு பண்ண சில விஷயங்கள வச்சு பாருவ கேள்வி கேட்கலாம். சாண்ட்ரா சமீப காலத்துல பண்ற விஷயங்கள வச்சு சாண்ட்ராவ டார்கெட் பண்ணி ஒரு விஷயங்கள பண்ணலாம். ம். ஸோ நான் கணக்கு போடுறது எப்டின்னா, எய்தர் பாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்டி இல்லன்னா கனித்திரு போனா நம்மளுக்குமே கமருதீன் பார்க்க கமருதீனோட கமருதீன் ஃபேமிலி அக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்ளோ அட்டாக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்களா தெரியல. ஃப்ரெண்ட் வந்தா கூட அட்டாக்கிங் இருக்கும். பட் பட் இந்த இந்த இம்பாக்ட் கமருதீனுக்கு இருக்காது. சோ ஆனா கமருதீன் அக்கா அத பெருசா எடுத்துக்கல. கமருதீன் ஆமா. சொல்லணும்னு சொன்னாரு. ஆமா. ஏக்கா கமருதீன் சொல்லணும்னு சொன்னாரு. எனக்கு அம்மா இல்ல. ஆமா. இப்ப சமீபமா தான் இறந்தாங்க. எனக்கு எங்க அக்கா வந்து 2வது அம்மா மாரி. சோ எங்க அக்கா வந்து இந்த வீட்ல இருந்தாங்கன்னா ஓகே. அண்ட் என் ஆனா ஃப்ரெண்ட் அக்கா இருந்தாலும் ஓகேன்றது அது சும்மா சொன்னது. ஆமா. ஆனா எனக்கு ஒரு இடத்துல வந்து கமருதீன் இன்னைக்கு இல்ல. நேத்து நைட்டோ ம். முந்தா நாள் நைட்டோ பேசியிருப்பாங்க போல. அது இன்ஸ்டால யாரோ அனுப்பி வச்சிருந்தாங்க. நீங்க எல்லாம் 24 ஹவர்ஸ் ஃபேமிலி வரும் ஓகே. பட் எனக்கு அப்படி யாரும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு அப்படிலாம் யாரும் இல்ல. அது சொல்லும்போது ஒரு ஆ மாரி அவர் கேஷுவலா சொன்னாரு. ஒரு மாரி கஷ்டமா ஃபீல் ஆனுச்சுக்கா. இருக்கும். ஆ. பட் அவங்க சிஸ்டர் இல்லன்னா பிரதர் வரலாம். வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்தா மேபி அட்வைஸஸ் ஜாஸ்தி இருக்கலாம். கேமோட நாலேட்ஜ் மேபி அவரு தொடர்ந்து பார்த்திருக்கலாம். அதுக்கான அட்வைஸ் ஏன்னா அவரு இன்டர்வியூவும் குடுக்குறது பார்த்திருக்கோம் நம்ம ஆமா. கமருதீன்காக. ம். சோ அது ஆப்ஷன் 3யா வச்சுக்கலாம். பட் ஆப்ஷன் 1 அண்ட் 2 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிபி ஹவுஸ். ம். ஃபேமிலி ம். வீக்குக்கு இந்த 2 ஃபேமிலி யாராவது வந்தாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும். ஆதிரை வந்தா அவ்வளவு இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல. இன்னொன்னு ஆதிரை இந்த வாரம் ஆ. எனக்கு தெரிஞ்சு 99.9% டபுள் எவிக்ஷன்ல ஒரு எவிக்ஷன் ஆதிரையா இருக்கும். அப்ப இந்த வாட்டி டபுள் எவிக்ஷனா? அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஃபேமிலி வீக்குக்கு சுருக்கிடணுங்க. அவ்வளோ ஃபேமிலி விட விட முடியாதுங்க. ஏக்கா இப்ப சோ என்ன ஆதிரி கேட்டா டபுள் எலிமினேட் ஆயிட்டா எவிக்ஷன் கன்ஃபார்மா இருக்கும். டபுள் அப்ப எவிக்ஷன் இருக்குன்னா, அதுல கண்டிப்பா ஒண்ணு ஆதிரை. மீதி 2 ஆப்ஷன் தான் அமிதா, எஃப்ஜேவான்னு பார்க்கணும். ஆதிரி போயிட்டா அப்ப அந்த அந்த இப்ப ஜெயிச்சு வச்சிருக்காப்ல என்ன பண்றது? போயிடும். சின்ன பிச்சை. அவ்வளதான் போயிடும். ஏன்னா, அது வேற இவங்களுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்து, அமித் ஒரு ஆப்ஷன குடுத்து, தொடப்ப குச்சிய வச்சு, கடைசில ம். ஆதிரைக்கு சாதகமா வந்து, ஆதிரை அழுது ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டாங்க. ம். ஆனா, பிபி டீம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு யார வச்சு கன்டென்ட்? இப்ப நான் சொன்னது தான்.
அந்த பிபிபி கால்குலேஷன் தான் அவங்களும் தலையில போடுவாங்க. அடிச்சிருக்குங்க. ஆமா. தலையில அடிச்சு. இன்னும் அவங்க என்ன யோசிப்பாங்க, இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்தா எஃப்ஜே வச்சு கன்டென்ட் வருமா? இவங்கள கம்பேர் பண்ணும்போது. ம். கம்மியா தான் இருக்கும். 2வது ஆதிரை ஆல்ரெடி எவிக்ட் ஆயி வீட்டுக்கு போய் ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறா. ம். சோ அவங்க ஃபேமிலி வரும்போது இம்பாக்ட் என்ன இருக்கும்? இங்கேருந்து எஃப்ஜேவோட நடந்த கதைலாம் வீட்டுக்கு போய் ஆல்ரெடி வீட்ல பேசி முடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. ம். சோ ரிட்டர்ன் அந்த ஃபேமிலி வரும்போது, வீட்ல பேசின ஒரு விஷயத்த கொண்டு போய் சபையில வச்சு ஒண்ணு பண்ணுவாங்களா? வாய்ப்புகள் கம்மி. சோ ஆமா. எப்படி பார்த்தாலுமே ஆதிரை ஃபேமிலி வந்து இவங்களுக்கு கிளிக் அவுட் ஆவாது. ஃப்ளாப் தான் அது. சோ ம். இன்னொன்னு ஆதிரை லீஸ்ட் ஓட்ல இருக்கிறதுனால ஆதிரை தான் போவாங்க வெளியில. ம். அப்ப போயிட்டாங்கன்னா, இந்த 24 ஹவர்ஸ் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு கேன்சல் ஆயிடும். ஏன்னா ஒருத்தருக்கு ஆல்ரெடி போயிடுச்சுல. மேபி வேற யாருக்காச்சும் போயிடுச்சு. ஆமாங்க. நீங்க சொல்றீங்க அடுத்த ஆப்ஷன் கனி, பாரு இருக்காங்க. அவங்களுக்குள்ள போராடி எடுத்துக்கலாம்ல அப்டின்ட்டு. புரியுது. ஆனா என்ன கேட்டால் போயிடும். ஏங்க கேப்டன்சிக்கு செலக்ட் ஆன பிரவீன் எல்லாமே எலிமினேட் பண்ணிருக்காங்கங்க. கேப்டன்சிக்கு செலக்ட் ஆயிட்டாப்ல ஒரு கேம் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வாங்கி அடுத்த ஆமா. வாரம் கேப்டன்சி ஆடட்டுமேன்னு விடலையே. ஆமா. நாமினேஷன் ஃப்ரீ எலிமினேட் பாஸ் சொன்ன பண்ணிருக்காங்க. கலை. எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கும்போது கலைய பண்ணலையா? எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சா அந்த வாரமே கலை எவிக்ட் ஆனார்ல. ஆமா. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் ஆதிரையோட போயிடும். பாருக்கும், கனிக்கும் போவாது அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. பட் ஆமா. ட்விஸ்ட் நடந்தால் நடக்கலாம். அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு கேன்சல் ஆயிடும். ஆமா. ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க திவ்யா கத்துறாப்ல. அப்படின்னு கத்தும்போது அது இப்ப கத்துனது இல்லைங்க. இப்ப கத்துனது கிடையாது. அது எதுக்கு கத்துனாங்கன்னா, கனி திரு சாண்ட்ரா கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஐ மீன் ஆமா. நேத்து நைட்டு. ஆ. அந்த இடத்துல சமைக்கிற இடத்துல சாரி ஆதிரை வந்து ஏதோ பண்ணும்போது அங்க பயந்து கத்திட்டு இருக்காங்க. ம். அங்க ஆக்சுவலா நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க. சில பேருக்கு அந்த ஒரு இது இருக்கு. டக்குன்னு ஒரு குட்டி சவுண்ட் வீட்டு கேட்டாலோ, இல்ல வந்து இந்த பட்டாசு வெடியே டக்குன்னு இந்த ஆட்டம் பாம் இந்த சவுண்ட் கேட்டாலோ, ம். அதிர்ச்சிகரமா நம்ம எதிர்பார்க்கிற அந்த நாய்ஸ் சவுண்ட விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருந்தா பயத்திலயோ, கேத்துலயோ கத்துற பழக்கம் இருக்கும். ஆ. இதுல திவ்யா வந்து நெறைய இடத்துல இந்த மாரி கத்துறத நம்ம பார்த்திருக்கோம். இது பிக் புதுசு பாஸ் கிடையாது. கூப்பிடும்போதெல்லாம் கத்துவாப்லக்கா. ஆ கூப்பிடும்போதெல்லாம் கத்தியிருக்காங்க. இது நான் தான் சொன்னேனே, நேத்தே எக்ஸாம்பிளுக்கு ஜாக்லின், சௌந்தர்யாலாம் லாஸ்ட் சீசன்ல கத்துனத நம்ம பார்த்திருக்கோம்ல. ம். சோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா அது வாண்டடா பண்ணல. அந்த ஒரு இதுல பண்ணிட்டாங்க. பட் வீட்டோட சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நான் திவ்யாக்கும் சப்போர்ட் பண்ணல. வீட்டோட சூழ்நிலைக்கும் சப்போர்ட் பண்ணல. அந்த இடத்துல கனி ஒரு சீரியஸான இஷ்யூவ வந்து சாண்ட்ரா வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, இங்க டக்குன்னு கத்துன உடனே டைவர்ட் ஆகுதுல ஆட்டோமேட்டிக்கா. ம். திவ்யா கத்துன உடனே இந்த சீரியஸ் கான்வர்சேஷன்ல ஒரு டைவர்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க அவ்வளோ உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கணும் சவுண்ட் வந்தனப்பா என்னப்பா எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் வரும்ல. அதுலதான் வந்து எஃப்ஜேவா இருக்கட்டும், கமருதினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அங்க ரியாக்ட் பண்ணுது திவ்யா கிட்ட. ஆ. சோ அது அது அப்படிதான் நான் பாக்குறேன். நான் அந்த மாதிரி தான் ஆக்சுவலா இந்த ரியாக்ஷனை நான் பாக்குறேன். இன்னொன்னும் திவ்யாவும் வாண்டடா பண்ணல. திவ்யா வந்து வேணும்ட்டே பண்ணி இதுல எல்லாம் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுன்றது ஒரு இன்னொரு சில்லறத்தனமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சோ அது நைட்டு நடந்ததுதான். ஆ. இங்க வந்து அங்கெல்லாம் கத்தல எதுவுமே பண்ணல ஆக்சுவலா. இதுக்கு அடுத்து அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித் கிட்ட உட்கார்ந்து கனி பேசுனது பாயிண்டா இருந்துச்சுக்கா. எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவங்க ஆமாங்க. வந்து 100% என்னன்னா, ஆதிரி வைக்கிற ஆ அவங்களோட இது என்னது? அவங்களோட ரிக்வெஸ்ட் என்ன? பார்வதி வைக்கிற ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? நாங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். அது எப்படி ம். போயிருக்கு? அம்மா, ஆமாம்மா பாப்பாவ தூக்குங்களேன். சாரி, சாரி ஓகே. மக்களே. ஓகே. அவங்க வைக்கிற ரிக்வெஸ்ட் என்னன்னா, நாங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். அது எப்படி வெளியில போயிருக்குன்னு தெரியல. சோ, அவங்க வந்தா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். ம். அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ன்றாங்க. அப்ப கனி கேட்கிறது என்ன? நியாயமான ஒரு விஷயம். நீ ஒரு விஷயத்த பண்ணுவ. ம். பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்றதுக்கு எனக்கு வேணுன்ற. இத்தன ம். நாள் எனக்கு எந்த அக்யூசேஷனும் நான் இருந்திருக்கேன். எனக்கும் என் வீட்ட நான் மிஸ் பண்றேன். ம். எனக்கு என் பசங்க வந்தா இருக்கணும்னு தோணாதா? ம். இது ஒரு ரீசனா கொண்டு வரீங்க. இதெல்லாம் எப்படிங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்போ நேத்து கூட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்ப இங்க வந்து இப்படி பேசுறாங்களே என்ன நியாயம்ன்றது. கனி என்ன தெரியுமா சொல்றாங்க? பாத்ரூம்ல ம். நடந்த விஷயம். ஆ. பாத்ரூம்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். ஏன்னா, இன்னைக்கு 24 ஹவர்ஸ்ல கமருதனும், பார்வதியும் ஒரு 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 டாப் போயிட்டு இருக்கு. என்னன்னா, பார்வதி சொல்றாங்க, "என்னென்ன வந்திருக்குன்னு தெரியல. வெளில போனா தான் எபிசோட்ஸ பார்த்தா தான் தெரியும்ன்னும்போது" கமருதன் சிரிச்சுட்டே சொல்றாரு, "நீ முந்தா நேத்து அந்த முந்தா நேத்தோ அந்த பாத்ரூம் எபிசோட்ல இருந்து பாரு" அப்படின்ட்டு. அது எதுவுமே நடக்காம எதுக்கு கமருதீன் பாரு கிட்ட அத சொல்லணும்? என்ன என்ன நியாயமான ஒரு கண்ட்ரா கேள்வி தானேங்க. என்ன பண்ண பண்ணாலும் பண்ண அவங்களே தப்புன்னு அதாவது சம்பந்தப்பட்ட அவங்களே அத சொல்லும்போது, அப்ப நாய் அதுக்காக தானே கொலைச்சதுன்னு அங்க ஊர்ஜிதமாவுது.
ஆமா அண்ட் வீட்ல இருக்கிறவங்களுக்குமே அது மனசுல இருக்கு, இவங்களாலதான் நாய் குலைச்சிருக்கு, அப்ப இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு. அததான் கனி சொல்றாங்க. நேத்தும் ஒரு விஷயத்த பண்றாங்க இந்த மாதிரி. பண்ணிட்டு வந்து இன்னைக்கு வந்து என் ஃபேமிலி வரணும், எங்க அம்மாக்கு நான் புரிய வைக்கணும் அப்படி இப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. ஆதிரியும் எஃப்ஜேவோட நல்லா க்ளோஸா இருந்துட்டு இப்ப அதுக்கும் ஒண்ணு சொல்றாங்க. எனக்கு புரியல. இதுல நான் விட்டு குடுத்து என்ன பண்றதுன்னா, கனி வச்ச ஸ்டேட்மெண்ட் வந்து செம்ம ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிளனேஷன் ஆமா சூப்பரா இருந்தது. நியாயமான ஒரு நான் விஷயம். நான் ஆமா என்ன கேட்கிறேன், நீங்கலாம் அடல்ட்ஸ் தானே? ஏன் உங்க குடும்பம் பார்க்காதா? ஒரு விஷயம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன? சரி, ஒருத்தர புடிச்சிருந்தா கூட அத அணுகுற விதம் எவ்ளோ வகைகள் இருக்கு. ஏக்கா எவ்வளவோ டீசென்ட்டான வகை விஷயம். ஐ மீன் அந்த ஜானர்ல அத அணுகலாம்ல. ஏன் இப்படி அசிங்கமா பண்ணிக்கணும்ன்றேன். அக்கா நான் நான் இன்னொன்னு கேக்குறேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். எனக்கு இதுதான் இப்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்றாங்க. ஓகே, லவ் பண்ணி என்ன நீங்க என்ன 10 மாசம் 8 மாசமா லவ் பண்ணிட்டீங்க? அது எப்படா 2 மாசத்துக்குள்ள 1.5 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி கேட்டா எல்லாம் அட்ராக்ஷன்ன்றாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள கமருதீன் பார்வதிக்குள்ள பாருங்க. ஆ, திடீர்னு நமக்கு வேணாம், நம்ம 30 டேஸ் வெளியில போய் பார்த்துக்கலாம், கேமுக்கு வெளியில போய் பார்க்கலான்னுவாங்க. மத்தவங்க கிட்ட போயிட்டு இப்ப பாருவா இருக்கட்டும், அவன் என்ன வச்சு கேம் விளையாடுறானோன்னு தோணுதுன்னுவாங்க. மத்தவங்க சாண்ட்ரா அதெல்லாம் ஏத்தி குடுப்பாங்க. இந்த பக்கம் போயிட்டு அவ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா, அவ என்ன வச்சு கேம் விளையாடுறான்னு தோணுது. திவாகர் கிட்ட வேற போயிட்டு ஏன்னா அந்த சாண்ட்ரா சொன்னாங்க. திவாகர் கிட்ட போயிட்டு நீ இந்த பேட் டச் பத்தி பேசினது டபுள் கேம் விளையாடுன மாதிரி இருந்ததுன்னு சாண்ட்ராவும் சொல்றாங்க இன்னைக்கு காலையில. ஆ. சோ கமருதீனுக்கு என்ன இருக்குன்னா, இவ டபுள் கேம் விளையாடுறாளா, நம்ம வெளியில போய் கேம பாத்துக்கலாமே அப்படின்னு பேசிக்கிறாங்க. ம். ஆனால் அவங்க சொல்றாங்க எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு. பாரு மைக்க வச்சுக்கிட்டு பிக் பாஸ் கிட்ட நேத்து நம்ம பேசணும்ல, அந்த ஃபுட்டேஜ நான் தேடி நேத்து ஒருத்தர் கமெண்ட்ல போட்டார்ல, இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு போட்டிருக்காங்க அக்கா, நீங்க பாத்தீங்களான்னு. அந்த ஃபுட்டேஜ நான் இன்னைக்கு போய் தேடி பார்த்தேன். ம். நாய் குலைச்ச அன்னைக்கு நைட்டு மைக் இப்படி வச்சுக்கிட்டு பிக் பாஸ் ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, அதான் நல்லது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப எதுவுமே நடக்காம எதுக்கு நாய் குலைக்குது? சரி, நாய் வேற ஒருத்தவங்க குலைச்சாலும் பாரு எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும்? இன்னைக்கு கமருதன் பாரு கிட்ட இந்த பாத்ரூம் எபிசோட்ல இருந்து பாரு, முந்தா நேத்து பாத்ரூம் எபிசோட்ல இருந்து பாருன்னு எதுக்கு கமருதுன்னு சொல்லணும்? ஏக்கா எப்படிக்கா அது ஒரு 3 மாசத்துக்குள்ள 3 மாசமா என்ன முழுசா முடியலையேக்கா. ஆமாங்க. கேட்டா இந்த வீடு அப்படி, இந்த 4 செவுத்துக்குள்ள பார்க்க பார்க்க எவ்வளவுதான் ஒதுங்கி இருக்கணும்னு நினைச்சாலும் ஒதுங்க முடியல. அதை விட சூப்பர். இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? கேப்டன்சி டாஸ்க் வந்துதா? ஆமா அதுக்கு முன்னாடி இன்னொரு கொடுமை நடந்தது. அது பேசிட்டு நம்ம இந்த கேப்டன்சி டாஸ்க் ஆமா வரலாம். சோ ம். வர்ஸ்ட் யாரு, பெஸ்ட் யாரு அப்படின்னு பெஸ்ட் வந்தது. யாரு? ஆமா சரி, அதுல ஃபர்ஸ்ட் வர்ஸ்ட்க்கு போயிடலாம். ம். வர்ஸ்ட்ல வந்து சாண்ட்ரா சான் 200% சரியான முடிவு. ஆனா வினோத் எனக்கு வினோத் கொடுத்தது கொஞ்சம் அக்செப்டபிள் அல்ல. ஏன்னா அவர் நிறைய இடத்துல நல்லாவே அவரு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களோட இஷ்யூஸ்ல போயிட்டு ம். தலையிட்டு அதுக்கு அவரோட பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்லா பண்ணாரு. அவர் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாரு, அவரே கொடுத்துட்டாரு இவங்களுக்கு. ம். டாஸ்க் நடக்கும்போது லிவிங் ஏரியா விட்டு ஏஞ்சி போக கூடாது. அங்கதான் இருந்து அவங்க ஆடுறத வச்சு அங்கதான் கண்டுபிடிக்கணும். ஆமா இன்னொன்னு என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? ஒரு 2 நாள் முன்னாடி இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போது செக்கிங் போகும். ம். உள்ள இவங்க அந்த டாஸ்க் ஏரியால சவுண்ட் போடும்போது வீட்டுக்குள்ள கேட்டுச்சு. ஆ 24 ஹவர்ஸ்ல. அப்ப பிக் பாஸ் இவங்களே சொன்னாங்க, பிக் பாஸ் அவங்க அங்க நீங்க போடுற பாட்டு எங்களுக்கு இங்க கேக்குது. அவங்க ம். பேசுறதும் கேக்குதுன்னும் போது பிக் பாஸ் அப்படியா? ஓகே. நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க. இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகலன்னு கொஞ்ச நேரம் போய் அந்த டெக்னிக்கல் இஷ்யூவ கரெக்ட் பண்ணிட்டு அந்த கேமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ம். சோ நேத்து என்ன ஆயிருக்குன்னா, இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த சாங்க கண்டுபிடிக்கலன்னு ஏஞ்சி இந்த ஆமா பக்கம் பாத்ரூம் சூப்பர் டீலக்ஸ் போனாரு. ஓகே. ம். ஆனா அங்கிருந்து ஏந்திருச்சு டாஸ்க் நடக்கிற இடத்துக்கே போயிட்டாரு. அப்ப ஈஸியா கேக்குமே. ஆமா கொஞ்சமாச்சும் கேட்கும்ல. சோ அவர் மேபி அது வேணும்ட்டே போனாரான்னு சொல்ல முடியாது. எதுக்கு போனாருன்னு தெரியல. மேபி சாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அந்த ஒரு டோர் தட்டுறாங்க. சாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அவர் போயிருக்கலாம். ம். பட் அது என்ன ஆயி போச்சு அப்படின்னா, அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா பாட்டு கேட்டுருமே. அப்ப இது எப்படி ஒரு கேப்டனா இருந்துட்டு அவரே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. இது எப்படி ம். நியாயமாகும் அப்படின்னு சொல்லி ம். அது ஒரு டார்கெட் வச்சு இன்னைக்கு நிறைய பேர் வினோத்த போட்டாங்க. ஆமா எஃப்ஜே கூட ஆமா நடந்த பிரச்சனையா இருக்கட்டும். ம். இவரு போய் அந்த இனி டாஸ்க் எந்திரிச்சு ஏரியாக்கு போய் அங்க போறதா போய் பாட்டு கேட்க போனதா இருக்கட்டும். இருக்கட்டும் அது. ம். அவரே அது இவங்களுக்கெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு அவரை ஏக்கா, நாமினேட் பண்றதுக்கு. அதுக்கு ஆனா எனக்கு அது ஒண்ணு மட்டும் தான் இவங்க சொன்னது. மத்தபடி கேப்டன்சியா வினோத் சூப்பரா பண்ணிருந்தாப்ல இந்த வாட்டி. கேப்டன்சி நல்லா பண்ணாருங்க. உண்மையாலுமே நல்லா பண்ணாரு. அந்த கனி இஷ்யூவா இருக்கட்டும், திவ்யாவோட இஷ்யூவா இருக்கட்டும், சாண்ட்ரா யாருக்கெல்லாம் அந்த வீட்ல பிரச்சனை இருந்ததோ அவர் ம். அட்ரஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த ஒரு மிஸ்டேக்னால பாவம் நம்மால் மாட்டிட்டாரு. இதுல இன்னொரு பெனிஃபிட்டும் போச்சு. அவருக்கு அடுத்த வார கேப்டன்சில அவர் தலையிட முடியாது. ஆமா ஐ மீன் சாரி, அவரால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கும். அது கண்டிப்பா அவருக்கு ஹர்ட் அடுத்து பெஸ்ட் ஆயிருக்கும். பிளஸ் ஃபேமிலி வீக்ல 24 ஹவர்ஸ் ஃபேமிலியை வச்சுக்கணும்னு நினைச்சுமே அதெல்லாம் ம். போனது அவருக்கும் அப்செட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பெஸ்ட் பக்கம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்ல பெஸ்ட் வந்து பெர்ஃபார்மர் ஆமா கமருதீன்,
இந்த பக்கம் கனி வந்து கனி கனி திருவுனாங்க. கனி அதுல நெறைய பேர் வந்து ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் ஃபாலோ அப் மாரி கனி திரு கமருதுன்னு சொன்ன மாரி இருந்தது எனக்கு. அது எல்லா டைம் அப்படித்தானக்கா சொல்றாங்க. இந்த சீசன் மட்டுமா எல்லா டைமும் எல்லா டாஸ்க்கும் யாராச்சும் ஒரு ஆள் ஆரம்பிச்சு விட்டா எல்லாரும் ஒரே பேரை தான் சொல்லுவானுங்க. ஆமா. அப்படி பார்த்தா கனி கூட அப்படி பார்த்தா அமித் எல்லாங்க அந்த கிளாக் ஃபர்ஸ்ட் டே அந்த கிளாக் வச்சு ரவுண்ட் ஆமா அடிப்பாங்கல்ல. ஆமா அப்ப திவ்யா டீம் ஜெயிக்கிறதுக்கு அமித் எல்லாம் அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆமா. சோ நெறைய இடத்துல அமித்தோட எஃபர்ட் இருந்தது. அமித் பேரும் நெறைய பிட்ச் ஆயிருக்கலாம். ம். அந்த மாரி சில பேர் இருக்காங்க. இதுக்காக எஃபர்ட் போட்ட நெறைய பேர் இருக்காங்க. அக்கா சோ அப்படி பார்த்தீங்கன்னா, கமருதீனோட பார்வதியும் தான் ஆக்சுவலா ம். உள்ள வந்து டான்ஸ் ஆடி ஒரு விஷயம் பண்ணாங்க. பார்வதி பேர அரோரா சொல்லியிருக்கலாம். ஏன் அரோராவும் நல்லா கமருதீன் பேர் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? ஆ, கமருதீன் வந்து அவரும் கிளாக் அந்த டே 1 டான்ஸ் மாரத்தான்ல கிளாக்ல ரவுண்ட் அடிச்சு அவர் 2 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சு குடுத்துருக்காரு. ஆ, கமருதீன். அண்ட் டான்ஸும் உள்ள ஆடி இருக்காரு. ம், சோ அந்த மாரி விஷயங்கள பார்க்கும்போது மேபி கமருதீனுக்கு சொல்லியிருக்கலாம். ம். கனி தீருக்குமே சொல்லியிருக்கலாம். அதே டீம் தானே கனி தீரு. ஆமா அதே டீம் தான். அதனால மேபி சொல்லியிருக்கலாம். பட் அது ஃபாலோ அப்ல சொன்ன மாரி இருந்தது ஆக்சுவலா எனக்கு. ஆமா. ஆனா அரோராவும் இந்த வாட்டி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. அரோராவும் டான்ஸ்லாம். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கிளாக் டாஸ்க்ல மட்டும் தான் அவங்க மேபி அந்த மினிட்ஸ்லயோ, ஹவர்லயோ நின்னாங்க. அந்த செகண்ட்ஸ்ல நிக்கல. பட் உள்ள போயெல்லாம் எங்க 2 1/4 மணி நேரம் விக்ரமும், அந்த ஆமா. பொண்ணெல்லாம் அரோரா. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சோ ஓகே. மேபி ஷஃபிள் ஆயிருக்கலாம். பட் ஓகே. கமருதீன் ஐ திங்க் கம்பேரிங் டூ கனிதிரு, ஐ ஃபெல்ட் கமருதீன் மோர் டிசர்விங். அதனால ஆமா. கமருதீன் வந்தது ஓகே தான். சோ அரோரா இதெல்லாம் எஃப்ஜே போது. அண்ட் அரோரா வினோத்தும், எஃப்ஜே. சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போறாங்க. நடுவுல அரோரா எஃப்ஜே ஃபைட் வந்துச்சு பாத்தீங்களா நீங்க? அரோராக்கும் ஆமா எஃப்ஜேக்கும். பார்த்தேன். ஜெயிலுக்கு போறாங்க. வினோத்தும், ஆ, சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போறாங்க. இந்த பக்கம் என்னன்னா, சாண்ட்ரா வந்து ம். அரோரா வந்து வேர்ஸ்ட்ல எஃப்ஜே பேர சொல்றாங்க. ஆமா. ஒரு டீம்க்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சண்டையில கத்துறாப்ல. இவர் டீம்ம விட்டு வெளியில வந்துட்டாப்ல. கத்தி நான் டீம்ல இருக்க மாட்டேன்னு வெளியில வந்துட்டாரு. அது பண்ணக்கூடாதுல்ல. ஆமா. சோ அதனால வந்து இவங்க ரீசன்ஸ் சொல்லி நாமினேட் பண்ணது புடிக்கல. ம். விக்ரமும் சொல்லியிருக்காரு. ஆனா விக்ரம வம்பிழுக்காம போய் அரோரா ஆ, வம்பிழுத்தாங்க. ஆமா. அரோரா வம்பிழுத்து அந்த ஒரு இடத்துல எப்படி ஆயிப்போச்சுன்னா, இவரும் கமருதனும் சிமிலருங்க ஆக்சுவலா. ஆ. கோவம் வந்துருச்சுனாவே இவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியல. எடுத்து எது எது என்னென்னமோ பாயிண்ட் போட்டு வம்பிழுத்து, அதான் வார்த்தைகள சொல்லுவாங்களே. கொட்டி ஒரு விஷயம் அதுதான் அரோரா சொன்னா. இப்போ நான் உன்ன உன்ன சொன்னதுக்கே வொர்ஸ்ட்க்கு உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ வந்து என்ன வம்பிழுத்துட்டு இருக்க. ம். நீ கேப்டனா வந்தா எப்படி இருக்கும்? நான் ம். வொர்க் அவுட் ஆவாது. அப்படி இப்படின்னு. சோ எஃப்ஜே அங்க அந்த இடத்துல அவ்ளோ உணர்ச்சி வசப்பட்டிருக்கு. தேவையில்ல ஆக்சுவலா. எஃப்ஜே அதான் விக்கல்ஸ்ட்ட சொன்னாப்ல தெரியுமா? ம். கொஞ்சம் எஃப்ஜே அப்பப்ப வெளியில வந்துடுறாப்ல கோவப்பட்டா. என்ன எஃப்ஜே வெளியில ஆமா. வந்தது? அது 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 வந்து அரோரா கிட்ட அந்த அந்த ஸ்பாட்ல முடிஞ்சிருச்சு. அரோராவும் ஆமா. வம்பிழுத்து முடிச்சாச்சு. ஆனா மனசுல அ விக்ரம் மேல ஒரு காண்டு இருந்தது. சோ கான் கேப்டன் இந்த 4 பேரும் சேர்ந்து கேப்டன்சிக்கு உள்ள போறாங்க. பலூன் கட்டி விடுறது. ஆமா. பலூன் கட்டி விடுறதுல வந்து உள்ள போய் அதுல கமருதீன் ஜெயிக்கிறாரு. நான் ஒண்ணு ஒண்ணா ம். வந்துரலாம். கமருதீன் ஜெயிக்கிறாரு. அங்க விக்ரம் ஒரு தப்பு பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி எஃப்ஜே இது பேசிட்டு விக்ரம்க்கு வந்துடலாம். ஆ. சோ அங்க என்ன ஆகுது? ஆ உள்ள டாஸ்க் நடக்கும்போது ஆதிரிய தூக்கி இப்படி மேல வச்சிருக்காரு எஃப்ஜே. ஆ. அந்த இடத்துல விக்ரம் என்ன பண்றாரு? எஃப்ஜேவோட கால் இப்படி வார்றாரு. ஆ. கீழ இறங்கணுன்றதுக்காக. அது தப்பு. அது பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா, ஆமா. அந்த அரசல் புரசல்ல அந்த நெருக்கடியில அந்த கால வாரும்போது, அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்லிப் ஆயி இப்ப இப்படி கை வச்சு நின்னுடுச்சு. ம். ஒரு வேள நிக்கலன்னா யோசிச்சு பாருங்க. மூஞ்சி மூஞ்சி சரியான பேந்திருக்கும். அடி வாங்கியிருக்கும். இன்னொன்னு கையே இப்படி போற இதுல அப்படி ட்விஸ்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ம். சோ அது மேஜர் தப்பு. விக்ரம் அது பண்ணியிருக்கவே கூடாது. ஆனா இந்த அவ்ளோ ஐடியா முதல் அவ்ளோ அந்த அந்த அவ்ளோ யோசிக்கிற விக்ரம் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கவே கூடாது. அந்த மிஸ்டேக் பண்ண உடனே எஃப்ஜேக்கு இதுதான் சான்ஸ்ன்னு புடிச்சுட்டாப்ல. ஆமா. அரோராவ காலையில டார்கெட் பண்ணிட்டேன். இப்ப உன்ன டார்கெட் பண்றேன். நீயே தப்பு பண்ணிட்டியே! ம். அவரு தப்புன்றது அவரு உண்மையாலுமே தப்பு தான். அது எல்லாருமே வந்து ம். தப்புன்னு சொன்னாங்க. ம். எஃப்ஜே மனசுலயும் இருந்திருக்கு பாருங்க. இவரு தான் ரொம்ப நல்லவராச்சே! எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப நல்லவன். பிக் ஆ. பாஸ்க்கு வந்து பயங்கர விசுவாசி. பயங்கர விசுவாசி. ஆமா. பிக் பாஸ் சொன்னா விசுவாசி. கேட்பேன். அப்படியெல்லாம் ரொம்ப காமிச்சுப்பாரு. அந்த நல்லவர் தான் வந்து கால வாருவாரா? அந்த பொண்ணு மூஞ்சி கீழ அடி வாங்கியிருந்தா என்ன ம். பண்ணியிருப்பாருன்னு அப்படி சொல்லி வார்த்தை விட்டது. இதுல எஃப்ஜேக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. வெறும் ஆதிரைக்காக மட்டும் சண்டை போடல. ஆ. நான் ஏஞ்சி கத்துனா, நான் எதா பண்ணா மட்டும் என்ன டார்கெட் பண்ணுவியே! இப்ப நீ ரொம்ப நல்லவன் தானே! ம். பதில் சொல்லுன்ற மாரி தனக்கும் சேர்த்து தான் எஃப்ஜே சண்டை ஆமா. போட்டுக்கிட்டாரு. எஃப்ஜே பண்ண மாரி தெரிஞ்சுச்சு அதுதான் எனக்கு. அரோரா வந்து ஆதிரை கிட்ட சொன்னாங்க. அவன் ம். உனக்காக மட்டும் பேசுறான்னு நெனைக்காத. ம். அவன் அவனுக்காகவும் பேசிக்கிறான். காலையில ம். ஏன்னா என் கூட சேர்ந்து அவரும் தானே சொன்னாரு. சோ அந்த ம். இடத்துல என்ன ஆயிடுது, அ டாஸ்க் ஏரியாலயே இந்த சண்டை வரும்போது விக்ரம் இல்ல, அங்க ஒரு மாரி கோவமா பதிலடி குடுத்துடுறாரு. ஆனா வெளியில வந்த உடனே, எல்லாருமே சொன்ன உடனே விக்ரம்க்கு ஒரு பயம் வருது. ஆ. அடடா! நம்ம வந்து சபரி மாரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் போலயே! ஆ. குட் நோட்ல ஒரு இருக்கணும்னு. பெரிய தவறு நடந்துருச்சே! உண்மையாலுமே நம்ப
அந்த மாதிரி அது ஒண்ணு சீரியஸா ஆதிரையை கை வைக்காம கீழே போய் ஒருவேளை கை உடைஞ்சிருந்தாலும் மூஞ்சி உடைஞ்சிருந்தாலும் ஐயோ என்ன ஆயிருக்கும், ம். இவனுக்கே நம்ம சான்ஸ் அக்கா, கொடுத்துட்டுமே நம்மள அட்டாக் இன்னும் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆயிட்டாப்ல. ஆமா எஃப்ஜே அந்த சண்டையில இன்னொன்னு சொன்னாப்ல தெரியுமா? விக்கல்ஸ் என்னப்பா செட்டில்டு, சுபிக்ஷா போனாலும் பரவாயில்லைன்னு சொல்றது. ஏன்னா அவளுக்கு விக்ரம் சொல்லியிருக்காரு, இந்த டீம் ஜெயிச்சதுன்னா நான் சுபிக்ஷாக்கு தான் கொடுப்பேன். அதுதாங்க சொல்றேன். இப்ப சபரிய எல்லாரும் ஃபேக்குன்னு சொன்னாங்களா இல்லையா ஒரு காலத்துல? ஆமா. இவரும் ஏதோ ஒரு இடத்துல பிக் பாஸோட விசுவாசி, நான் பிக் பாஸ் சொல்றது எதுவா இருந்தாலும் கேட்பேன், அப்படி இப்படி நிறைய இடத்துல அதே மாதிரி சுபிக்ஷாவோட குட் புக்ஸ்ல இருக்கிறது. இவருமே ரொம்ப நல்லவருன்னு ஒரு கேம் விளையாடுறாருன்னு கூட தோணுது. கூட பழகுற எஃப்ஜேவே இவர் தான் ரொம்ப நல்லவருன்னு காமிச்சுப்பாரு, இந்த வீட்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்னு காமிச்சுப்பாருன்னு எவ்வளவு வார்த்தைகள் வருது. மனசுல இல்லாம எஃப்ஜே வாயில எப்படி வரும்? அக்கா இன்னைக்கு புட்டு எல்லாரும் மனசுல இல்லாம வராது இல்ல. அக்கா இன்னைக்கு எஃப்ஜே சொன்னோன்னே கமருதீன், வினோத், ஹவுஸ்மேட் எல்லாருக்குமே தெரியுது. இப்போ வெளியில போய் எஃப்ஜே கமருதீன் வினோத் கிட்ட சொல்லும்போது வினோத் என்ன சொன்னாரு? எல்லாத்துக்குமே தப்புடா, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற எப்படிடா பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் விக்ரம்க்கு ஒரு பயம் வந்து இதுல நம்ம வந்து டிஃபென்ஸே பண்ண வேணாம், நம்ம இதுல வந்து அப்பீட் ஆயிடலாம். ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லா சபரிய வீக்கெண்ட்ல எப்படி டார்கெட் பண்ணாங்களோ நம்மளையும் பண்ணுவாங்க. இது இவ்ளோ இவங்க பேசுறாங்கன்னா கண்டிப்பா இது வெளியில பேடா தான் போகும். நம்மளும் தப்பு பண்ணிட்டோம், ஓகே நம்ம சரண்டர் ஆயிடலான்றது தான் சாரி கேட்டது. சாரி கேட்டுட்டே இருந்திருக்காரு. எல்லா இடத்துலயும் போய் சாரி கேட்கறது, காலைல விழுறேன், அதை விழுறேன், இதை விழுறேன். இதுக்கு நடுவில் ஆதிரை எஃப்ஜே கிட்ட போயிட்டு நீ எனக்காக பேசுற ஓகே, ஆனா வார்த்தையை விடாத, தேவையில்லாம வார்த்தையை விட்டுதான் நீ மாட்டிக்கிற அப்படி இப்படின்றது எல்லாம் நடக்கிறது பார்த்தோம். அண்ட் தெரிஞ்சிச்சு, ஏன்னா கை ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிச்சு விக்ரம்க்கு. ஐயோ பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டும் போலயே, என்ன நடக்கும், இவன் வேற மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில போட்டு உடைக்கிறானே. ஆமா, இப்ப நாளைக்கு எபிசோட்ல அது இப்ப சாரி கேட்டதுனால அது இழுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணல, நான் அப்படி நினைச்சேன், நான் இப்படி நினைச்சேன், ஆவலல்ல, பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை விட்டாப்ல, என்னன்னா அமித் அவங்க கிட்ட, ஏங்க நீங்க இப்படி பண்ணிருக்கூடாது, தப்பு தானே அப்படின்னு 24 ஹவர்ஸ்ல வந்தது. என்ன சொன்னார்னா, எங்க அவதான் கை வச்சுட்டால, நான் நினைச்சேன் அவ்வளோ அந்த அந்த இடத்துல அத்தனை பேர் இருக்கும் போது காலவாரி அவ விழுற போனா கூட மத்தவங்க வந்து புடிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் விக்ரம் சொன்னார். அப்பதான் அமித் சொன்னாங்க, நீங்க எப்படி அப்படி நினைக்கலாம், ஒருவேளை அப்படி இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும். ஏன்னா கமருதீன் சொன்னது அதான், முகத்தை வச்சுதான் பொழைக்கிறாங்க, மீடியால முகம் இல்லைன்னா 10 பைசா வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வார்த்தையை விட்டுடுறாரு. அப்புறம் வீடே அகைன்ஸ்ட் ஆன உடனே என்ன சொல்றாரு, சாரி நான் பண்ணிருக்க கூடாது, நான் நினைச்சது தப்புதான், நான் இனிமே பண்ணல, சாரி ஆதிரே, சாரி, அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் சாரி கேட்டு சிம்பத்திய உள்வாங்கிக்கிறாரு. அப்புறம் தான் கனியெல்லாம் சப்போர்ட்டுக்கு வராங்க, அரோரா கனியெல்லாம். ஏன்னா அரோராவெல்லாம் கேட்டிருக்காரு இது, நீங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களே, நீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்களேன்னு. அப்பதான் அரோரா சொல்றாங்க, அவர் சாரி கேட்டுட்டாரு, சாரி இறங்கி வந்து சாரி கேட்டு, ஆமா நான் பண்ணது சாரி கேட்ட பிறகு அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப கனியும் அதான் சொல்றாங்க, எப்படிங்க நான் வந்து நீ நல்லா வாழ்றவன், நீ நல்லா வெல் செட்டில்டு, அதனால எனக்கு தேவையில்ல, நான் சுபிக்ஷாக்கு விட்டு கொடுக்குறேன். அப்ப இவர் வீட்டுக்கு சும்மா, இவருக்கு எல்லாமே இருக்கு, இவர் சும்மா வந்துட்டு போறேன்னு விட்டு கொடுக்குறேன்னு ஒரு கேம் விளையாடுறாருன்னு வேற வார்த்தை விட்டாப்ல எஃப்ஜே. ஓகேவா? சோ அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அரோரா கனி எல்லாம் சாரி கேட்ட பிறகு ஒரு மனுஷனை போயிட்டு நம்ம கேள்வி கேட்டு என்ன பண்ண போறோம், அவர் தான் இறங்கி வந்து சாரி கேட்டுட்டார்ல, பண்ணிட்டார்ல அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. உள்ள போய் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து விக்ரம் அழுதுட்டாப்ல. ஆமா இல்ல விக்ரம் கண்ணு கலங்கிருச்சுக்கா. ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு என்ன தெரியுமாங்க, எப்பயுமே நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் காமிச்சிட்டே இருக்க கூடாது. எல்லாராலுமே எல்லா மனுஷனும் நம்ம 24 ஹவர்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கவே முடியாது. மனிதர்னாலே தப்பு செய்வாங்க. அந்த அத்தனை கணக்கு தப்புல எவ்வளவு அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம எப்படி நகர்றோம்ன்றது தான் லைஃப். ஆமா இல்ல தப்பு, ஒரு தப்புல இருந்து கத்துக்கிறது தானே, ஒவ்வொரு தப்புல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தானே. அவர் கண்டிப்பா பண்ணது தப்பு, அதுக்கு வார்த்தையும் விட்டாரு. இப்ப என்ன தடிக்கு இது பண்ணா கூட மத்தவங்க எல்லாம் வந்து புடிச்சிருவாங்க அப்படின்னாரு. பட் அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, ஆஹா நான் தப்பா பேசுறனோ, இது எனக்கு எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு உள்ள வந்து சாரி கேட்டு ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணி, ஏன்னா இதுலன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆயிடும், மத்தவங்க பண்றதுல ஓவர் ஷேடோ ஆயிடும். யாரு சாண்ட்ரா பண்றது அதெல்லாம் ஓவர் ஷேடோ ஆயிட்டு விக்ரம் மேல திரும்பிடும், ஏன்னா இது பிசிக்கல் அப்படின்றதுனால. சோ சாரி கேட்டு பண்ண உடனே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எஃப்ஜேவும் விக்ரமும், சாரிடா நான் இது பண்ணிருக்க கூடாது, அப்பப்ப நான் எஃப்ஜே வெளியில வந்துருவேன். ஆனா எஃப்ஜே மனசுல இருந்தது தான், நான் மறுபடியும் சொல்றேன், எஃப்ஜே மனசுல இருந்தது தான் வெளியில வந்தது. அதுவுமே எனக்கும் தோணி இருக்கு, மக்களுக்கும் தோணி இருக்கு. இந்த ஆள் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு ஒரு சீனை போடுறாப்ல, அவனா பிக் பாஸ் சொல்றது எதுவா இருந்தாலும் நான் கேட்பேன், அவரை மதிக்கிறேன், கடவுள் அப்படி மாதிரி ஓவர் காக்கா பிடிக்கிற கேம் விளையாடுறாரு.
நம்பர் 1 ம். ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி ஒரு காக்கா பிடிக்கிற கேம் விளையாடுறாரு. நம்மளுக்கு தோணுனதான் வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தருக்கு தோணி இருக்கனால தான் அது இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. ஆமா. இதுல ஒரு எல்லாருக்குமே விஷயம் தோணிருக்கு. பார்க்கணுங்க. இவ்ளோ பெரிய பிரச்சனையில எஃப்ஜே விக்ரம் சேர்ந்தாங்கல்ல. ம். அது சும்மா அந்த வீட்டுக்காக சேர்ந்தாங்களா? இல்ல நடிப்பான்னு தெரியாது. ம். அட்லீஸ்ட் இவங்களாவது சேர்றாங்க. சாண்ட்ராவ பார்த்தீங்களா? அவங்க யார்கிட்ட பிரச்சனை பண்றாங்களோ, ம். அவங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ்லயே வச்சுக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க தவிர்த்து, சேர்றதுக்கு பிளானே கிடையாது அவங்களுக்கு. பேசவே மாட்டிக்காங்களேக்கா. பேசவே மாட்டிக்காப்லயே. தனியா போய் உட்கார்ந்துடுறாப்ல. ஆட்டிட்யூடே ரொம்ப பேடா இருக்குங்க. அந்த ஒரு மாரி இப்படி உட்கார்ந்துகிட்டு, ம். ஆமா எனக்கு தோணுச்சு. சாரிலாம் கேட்க முடியாது. ம். நான் பண்ணா கேட்பேன். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்லா ஆடுற ஒரு ஒரு மனிதரா நான் பார்க்குறேன் அவங்கள. ரொம்ப பேட். எனக்கு தெரிஞ்சு அவங்க எலிமினேட் ஆயிர்றது, ஆமா. அவங்களோட இதுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல டேமேஜ்டு. டோட்டல் டேமேஜ்ங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. டோட்டல் டேமேஜ். அவங்க இப்போ எனக்கு என்னன்னா, பிரஜின் உள்ள போக்கூடாது. என்ன கேட்டா ஃபேமிலி ரவுண்டுக்கு பிரஜின் போக்கூடாது. 2 குழந்தைங்க மட்டும் தான் உள்ள போணும். ஆ. ஏன் சொல்லுங்க? அவரு ஒரு கண்டஸ்டன்ட். ம். ஆமா. அவரு வேணா வீட்டுக்கு வெளியில இருந்து பசங்களுக்கு வந்து ஒரு கார்டியனா, ஒரு ஃபாதரா வந்து உள்ள அனுப்பலாம். ஆனா என்ன கேட்டா நியாயமா பிரஜின் உள்ள போக்கூடாது. ஏன்னா, ஆனா பிரஜின் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து இத்தன நாள் கூட இருந்துட்டு எலிமினேட் ஆயிருக்காரு. ம். மறுபடி சப்போஸ் சாண்ட்ரா வீட்டுக்குள்ள இருந்தாலும், இல்லாட்டியுமே எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் மறுபடியும் 14த் வீக்குக்கு உள்ள போணும். ஆமா. உள்ள போணும். அப்போ ம். இத்தன வாட்டி சான்ஸ் இருக்கும்போது மறுபடியும் ஃபேமிலி ரவுண்ட்லயும் பிரஜின் போறது அநியாயம் தானே! ஆமா. எத்தன பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்? அப்ப இவங்க மட்டும் எல்லா அதாவது வீட்டுக்குள்ள வரும்போதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கப்பிள் கேம் விளையாடுனாங்க. எமோஷனல் சப்போர்ட்டோட இருந்தாங்க. ம். இப்போ ஃபேமிலி ரவுண்டுக்கும் பிரிஜினு. மறுபடியும் ம். வந்து எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் வரும்போதும் பிரிஜின் வந்தா எப்படி நியாயம் அது? ஏக்கா பிரஜின் வர்றது கூட எனக்கு நீங்க சொல்றீங்க. எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா போம்போது 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு போம்போது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாப்லல்ல. ஐயோ! அச்சோ! அப்படின்னு அச்சோ! எனக்கு அதுதான் அப்படின்னு தலைவலி. ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த இன்னொன்னு குழந்தைங்க கிட்ட காட்டுற அன்ப நம்ம விமர்சிக்க முடியாது. அது என்ன இருந்தாலும் தாய் தாய் அன்பு, பாசம், குழந்தைங்க அந்த அன்ப நம்ம மதிச்சு தான் ஆகணும். அத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் என்ன கேட்டால் நியாயமா பிரஜின் போக்கூடாது. வேண்டாம். பிரஜின் எத்தன வாட்டி அனுப்புவீங்க ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்க்கு? 2 ஆமா. ஹவர்ஸ் போனாலும் அந்த 2 ஹவர்ஸ் பிரஜின பார்க்குறாங்கல்லங்க. எத்தன பேர் வந்து அவங்க ஃபேமிலி அந்த மாரி பார்க்க முடியுங்க? ஆ. என்னங்க இது கூத்தா இருக்கு? அதனால சொல்றேன். சோ என்ன கேட்டா, பிரெஜின் போக்கூடாது. அந்த 2 குழந்தைங்கள அனுப்புங்க. அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டா வேற யாராவது கூட வீட்டுக்குள்ள அனுப்புங்க. ஆனா பிரெஜின் போக்கூடாது. ஆமா. கரெக்ட் தான். அவங்க என்ன ச பண்றாங்கன்னு பார்க்கணுங்க. அந்த குழந்தைங்க போம்போது எப்படியும் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு டிராமா ஒண்ணு இருக்க ஆமா. போகுது. ஆமா. பட் அதையும் தாண்டி அந்த டிராமாவ நான் மதிப்பேன். ஏன்னா, ஒரு தாயா ஒரு குழந்தைங்கள மிஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் மதிக்கலாம். ஆனா மறுபடியும் அச்சு போம்போது டோர்ல விட்டு ஓடுறது, இது பண்றது, இந்த டிராமாவெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது நியாயமும் கிடையாது. ஜஸ்டிஸ் கிடையாது. அதனால பிரெஜின அனுப்பாதீங்கன்றேன் நான் நெக்ஸ்ட் வீக். ஆமா. அதுதான் பாப்போம். ஆனா அவங்க அதுதானே ப்ரோமோல அனுப்பி அதத்தான் ப்ரோமோலயே போடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு. அடுத்தேக்கா அதுதான் மக்களே. அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் போச்சு. நெக்ஸ்ட் வீக் ஐஸ்கிரீம். கேப்டன் கமருதீன். ஐஸ்கிரீம் வந்துச்சு. ஐஸ்கிரீம் வந்தது. 75 டேஸ செலிப்ரேட் பண்ண ஒரு ஆமா. ஐஸ்கிரீம் வந்தது. அண்ட் ம். கமருதீன் வந்து இந்த கேம் கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கேப்டன்சி கேம பத்தி ஒரு பேசிக்கணும். என்னன்னா, அ 3 லேடீஸ் அண்ட் 1 மென் அப்டின்னும்போது அழகா பசில் கேமோ, ஏதோ கண்டுபிடிக்கிற கேமோ, வேற ஏதாவது ஒண்ணு குடுத்துருக்கலாம். மைண்ட் ம். ரிலேட்டட் கேம் ஏதாவது குடுத்துருக்கலாம். இது பலூனுக்கு சப்போர்ட்டர் இல்லனாலுமே 3 பெண்கள், 1 ஆணுன்னும்போது கமருதீன் அழகா டிஃபெண்ட் பண்ணி மத்தவங்க பலூன உடைச்சிடலாம். ஆமா. அவருதான் அவருக்கு ஒட்ட தான் பெனிஃபிட் வச்சுக்கிறாப்லயே. ஜாஸ்தி. அந்த ஆமா. பெனிஃபிட் வந்து பச்சையா ஜனங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சப்போர்ட்க்கு ஒரு ஆள கூப்ட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன ம். கொண்டு வந்தாங்க உள்ள. ம். புரியுதா உங்களுக்கு? தனியா உட்டா, என்னடா பிக் பாஸ் இப்படி ஒரு கேம வச்சு தனியா ஒரு ஆம்பள உட்கார்ந்து 3 பொண்ணுங்கள தோற்கடிச்சுட்டு கேப்டன் ஆயிட்டாரே அப்படின்றது ஒண்ணு வரக்கூடாதுன்னு தான் ம். கமருதீன் ஜெயிக்கணும். ஆனால் வேற மாரி ஜெயிக்கணும். அவரும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாரு. இவங்களுக்குமே கண்டிப்பா ம். இந்த 3 பேருமே பலமான ஆட்கள தான் உள்ள கூட்டு போவாங்க. சோ அந்த கேம் ஈஸியா முடியாது. ஆமா. ஒரு டஃப் குடுத்து தான் முடியும் அப்படின்ற கணக்குல தான் வந்து சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. ஆமா. அண்ட் டீமுக்கு நல்லாவே தெரியும் பிஃபோர் கமருதன் ஜெயித்தான், கமருதன் தான் வந்து கேப்டன் அப்படின்ட்டு. சோ ம். அதுக்கு ஈஸியான வழி இந்த மாரிலாம் வழி குடுத்து அவர நல்ல இதுவாவே ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆமா. 24 ஹவர்ஸ்ல லாஸ்ட்ல கமருதீன் அண்ட் கனி 1 அண்ட் ம். 1 அந்த பக்கம் வந்து சபரி வந்து விக்ரம கட்டி பிடிச்சுட்டு ஒரு பக்கம் மூலைக்கு போயிட்டாப்ல. கனி ம். ரொம்ப நேரம் டஃப் குடுத்தாங்க கமருதீனுக்கு. கமருதீனுக்கு டஃப் குடுத்து ஒரு பாயிண்ட்க்கு மேல தான் கமருதீன் ஜெயிச்சார். ஆ. சோ கனி வந்து வெல் பிளேட் ஆக்சுவலா பிக் பாஸ் வெல் பிளேட் கனி திருன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். பட் சொல்லல. பட் நம்ம சொல்லலாம். ம். உண்மையாலே இந்த 1 அண்ட் 1 சபரியோட வரும்போது சூப்பரா சாரி கமருதீனோட வரும்போது நல்லாவே கமருதீனோட. ஆடுனாங்க. ம். ஆமா. சோ அடுத்த 1 வீக்குக்கு கமருதீன் சேஃப். ஆமா. அண்ட் கமருதீன் கேப்டன் ஆவறது எனக்கு ம். என்னமோ பலியாடு ஆக்குறாங்க அப்படின்னு தான் தோணுது இன்னொரு பக்கம். என்னதான் சேவ் ஆனாலும், அந்த ஒரு வாரம்
இப்ப இந்த நாய் எல்லாம் கத்துதுல, இவங்க பண்ற இந்த கேவலமான விஷயத்துக்கு நாய் கத்துது, அமிர்தன், பார்வதி அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த சந்துல இருந்து வெளில வருது. இதெல்லாம் விட்டுறணும். அண்ட் அந்த இடத்துல அன்வான்டட் விஷயத்துக்கு பார்வுக்கு சப்போர்ட்டுக்கு போக கூடாது. ஆமா கேமா பார்த்து ஒரு விஷயத்த பண்ணார்னா கேப்டனா எஸ்கேப். ஆமா இல்லனா ஆல்ரெடி அவருக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வெளியில. இன்னும் ஆட் ஆன் ஆகி மொத்தமா நார் அடிச்சுட்டு உட்காரணும். வேற எதுவுமே கிடையாது. ஆமா ஆனா இப்ப கொஞ்சம் தள்ளி இப்போ கமருதீன் வைக்கிற பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஐயோ இருக்கு. இல்லங்க பாயிண்ட் ஏங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. கமருதீனுக்கும் பார்வதி மேல முழுசா ட்ரஸ்ட். இன்னொரு ஹைலைட்டான விஷயத்தை விட்டனே. கேம் நடந்தது இல்ல, கமருதீன் ஜெயிச்சார்ல. கமருதீன் ஜெயிச்ச உடனே தன் காதலி பார்வை இப்படி கட்டி புடிச்சு நெத்தியில புச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்தாரு. அது 24 ஹவர்ஸ்ல வந்தது, 1 ஹவர்ல காட்டல. ஃபோர்கெட் கிஸ்ஸா எப்படி பயங்கரமா இருக்குல்ல? அப்படியே அப்படி அது ஒண்ணு இதெல்லாம் பார்த்தோம். சோ பார்க்கலாம். ஃபோர்கெட் கிஸ் ஆமாங்க. மட்டும் ஆமா முத்தம்லாம் ஃபோர்ஹெட்ல கிஸ் கொடுத்து அது பயங்கரமா ஒரு காதல் எமோஷனல் மூமெண்டா மாத்தி ஆமா பெரிய ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்டிங்க போட்டாங்க நம்ம மேடம். பாரு வந்து என்னன்னா தோத்துட்டேன்னு மனசுக்குள்ள இருந்தாலும் கமரு ஜெயிச்சுட்டான் ஃபைனலி, கமரு 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 கமருன்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாரு கேப்டனோட ரூம்ல போய் சோகமா படுத்துட்டு இருந்தாங்க 24 ஹவர்ஸ்ல. அதையுமே காட்டல. மேபி எஃப்ஜே விக்ரமோட கண்டென்ட்டே நிறைய இருக்கு, போதுண்டா சாமி நினைச்சாங்களா தெரியல, காட்டல. அங்க போய் கமரு அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு கேப்டன் போயிட்டு ஏண்டி சோகமா பேசுற, ஐ மீன் சோகமா இருக்க, இப்ப என்னடினா தலைய ஆட்டி கமருதீன் ஏஞ்சி வந்துட்டாப்ல. அப்புறம் சோகமா திரும்பி படுத்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சு கண்ணுல கண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி இருந்தாங்க. ஒரு இடத்துல சொன்னாங்க, யார்கிட்டயோ ஒரு கேங்ல சொன்னாங்க, இப்ப அவன் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படணுமா இல்ல நான் வந்து ஃபீல் பண்ணணுமானே எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. சோ நீ முழுசா அவன் கேப்டன்சி ஜெயிச்சதுக்கு நீ சந்தோஷப்பட்டது கூட அரை மனசா தான் பண்ணிருக்க. அங்கேயுமே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி கமருதீன் முன்னாடி ஒரு ஆக்டிங்க கொடுத்துருக்க. எனக்கு என்னன்னா இவ்வளவு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வச்சு ஏன் லவ் பண்ணணும் அப்படிங்கறது அததாங்க சொல்றேன். ஏன் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? இப்போ இதெல்லாம் 1 ஹவர்ல வரல, 24 ஹவர்ஸ்ல வந்துச்சு. ஏன் சொல்றேன்னா இவ்ளோ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. கமருதீன் ஜெயிச்சது உனக்கு முழுசா சந்தோஷம் கிடையாது, அக்செப்டன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இது ஒரு லெவல தாண்டி போய் இன்னும் அசிங்கம் பண்ணிக்கிறீங்க, கண்ட்ரோல் இல்லைன்னு வேற அசிங்கமா ஒத்துக்கிறீங்க ஒரு பப்ளிக் ஷோல. அத வந்து வர அம்மாக்கு ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றீங்க. இது எப்படி? அதனால கமருதீன் வந்து பார்க்கலாம், பலியாடா இல்ல தெளிவா ஒரு விஷயத்த பண்ணி எஸ்கேப் ஆவறாரா அப்படின்றதை வர வாரங்களில் நம்ம பார்க்கணும். ஆமா ஆனா அது ஃபேமிலி வீக்ன்றதுனால எனக்கு தெரியல இது எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா மத்த வாரமா இருந்தா வேற. ஃபேமிலி வீக்னா ஃபேமிலி வருது, ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்றது, இதுலயே ஒருத்தவங்க போயிடுவாங்கல்ல. ஆமா. சோ இத தாண்டி கமருதீனுக்கு இது வந்து டேஞ்சரை கொடுக்குமான்னு கேட்டா இந்த வகையில பார்த்தா டேஞ்சர் கம்மி தான். ஆமா சேஃபர் ஜோன் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்தாட்டி விஜய் சேவி நாளைக்கு வந்து எதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சாண்ட்ராவை கண்டிப்பா கேள்வி கேட்கணுங்க. அவங்க பண்ண எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கணும். அண்ட் விக்ரம் இப்ப ஆதிரைக்கு இந்த டாஸ்க் ரூம்ல நடந்தது எது அவ சாரி கேட்டு அப்பீட் ஆனதுனால அது எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து ஆனா எஃப்ஜே எல்லாத்துக்கும் கத்துறது, அங்கே வார்த்தைகள் விடுறது, ரொம்ப இது பண்றது, இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போலாம். சில விஷயங்கள் இருக்கு. திவ்யாவும் பார்வதியும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க. அதாவது வேர்ஸ்ட் மாத்தி கொடுத்த பிறகு ஆக்சுவலா பாருக்கு ஒரு விஷயம் நான் அக்ரி பண்ணுவேன். பாருவும் திவ்யாவும் கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது பாருவ ஒரு சென்டென்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ண விட மாட்டாங்க திவ்யா. பேசவே விடாம இல்ல நான் மறந்துடுவேன். இது எஸ்கேப்பிசமா இருக்கு. அந்த மறந்துடுவேன்னு சொல்ற டயலாக் இதுவா இருக்கு. உண்மை ஓகே, உன் மேல தப்பே இல்லாம இருக்கட்டும், ஆப்போசிட்ல தப்பு சொல்ல வரவங்களா இருக்கட்டும், அவங்கள பேச விட்டு பேசுன்ற. பார்வதி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பேச விட்டு அதை ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் கொடுப்பாங்க. திவ்யா பண்ண மாட்டாங்க. திவ்யா மாதிரி நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணிட்டே தானே இருக்கு ரிவ்யூல. இவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது, ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிற ஐடியா கிடையாது, இவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்றது நம்ம பேசிட்டே இருக்கோம். அதுல திவ்யா இன்னைக்கு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. பேசதான் விடமா பார்வை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒண்ணுமே பேச விடல. ஆனா பாரு அதை நீட்டா பாரு வந்து எனக்கு என்னன்னா நிறைய இடத்துல பாயிண்ட்ஸ கேட்டுட்டு தான். ஆமா, அது சில பேர் அது பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு திவ்யாவும் அது பண்ணல. திவ்யாக்கு நிறைய இடத்துல திவ்யாக்கு அந்த ஹேபிட் இருக்கு. தவறோ ஏங்க நம்ம மேல தவறு இருக்கோ சரி இருக்கோ அதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு நம்ம மேல ஒருத்தவங்க ஏதோ சொல்ல வராங்கன்றத கேட்டா குறைஞ்சா போயிடுவ அப்படின்றதுதான்.
நீ போய் ஆமா. மத்தவங்களுக்கு கேள்வி கேட்கறல, சொல்றதே கேட்க மாட்ற, அக்செப்டன்ஸே கிடையாதுன்னு வினோத் அவங்கள இவங்கள சொல்லும்போது, நீயே அத ஃபாலோ பண்ண மாட்றீங்கன்றது தான் ஒரு பெரிய சிரிப்பா இருக்கு. ஸோ ஆமா. பார்வதி, திவ்யாவோட இது இன்னைக்கு அந்த டாபிக் அப்படிதான் போச்சு. அண்ட் ம். எனக்கு தெரிஞ்சு மக்களே கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும். ஃபேமிலி வீக்குக்கு 13 பேர் எல்லாம் வச்சுக்க முடியாது. ஆ. கவுண்ட் அதிகம். எவிக்ஷன் என்ன யாருக்கா கேட்டா இருப்பா? ட்ரிபிள் எவிக்ஷன் பண்ணணும். என்ன கேட்டா 3 பேர வெளியில அனுப்பணும் நியாயமா. 10 பேருக்கு தான் இருக்கணும் அந்த ஃபேமிலி வீக். அப்பதான் நமக்கு அந்த ம். 1 ஹவர் எபிசோடும் பார்க்க முடியும். 24 ஹவர்ஸும் பார்க்க முடியும். 13 யா பேர்லாம் வந்து திகட்டிடும். ஆமா. போனா யாரெல்லாம்ப்பா போவாக்கா? நீங்க ஒரு ஏங்க யூகமா ஆதிரை சொல்லுங்க. கன்ஃபார்ம்ங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கு லீஸ்ட் ஓட்டு. பிளஸ் ஆதிரைக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைச்சு ஃபேமிலியோட தானங்க இருந்துட்டு வந்திருக்காங்க. போயிட்டு எலிமினேட் ஆயிட்டு. ஆமா. அப்புறம் எதுக்குங்க அவங்களுக்கு அவங்க இன்னொன்னு அவங்க 24 ஹவர்ஸ் வேற வாங்கியிருக்காங்கங்க. ஆ. ஆல்ரெடி நம்ம பேசினது நான் சொன்னேன்ல. 24 ஹவர்ஸ்ல ஆல்ரெடி வீட்ல டிஸ்கஸ் பண்ண டாபிக் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாலாம் வீட்ல பேசுவாங்களா? கன்டென்ட் குடுப்பாங்களான்னு பார்த்தா சேனலுக்கு கன்டென்ட் கிடையாது அத வச்சு. ஆமா. சோ ஆதிரை கன்ஃபார்ம். ம். எனக்கு தெரிஞ்சு ஆதிரை கன்ஃபார்ம். இப்ப அதுக்கு ம். அடுத்தது இன்னொரு எவிக்ஷன் இருக்கு. டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்மா இருக்குன்னா எஃப்ஜேவா அமிதான்றது தான் நம்ம பார்க்கணும். ஆ. ஓகே. அதுக்கும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் சேனல் நம்மளுக்கு தராங்கன்னா, அது நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும். பார்த்து தெரிஞ்சுக்கணும். தவிர்த்து மத்தபடி என்ன கேட்டா ஆதிரை கன்ஃபார்ம். ம். இன்னொரு ஆப்ஷன் எஃப்ஜே ஆர் அமித் அப்படின்றது பார்ப்போம். ஓகேக்கா. சோ இந்த 2ல ஒரு ஆள். ம். ரைட்டுக்கா. சோ இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. நாளைக்கு இதெல்லாம் கேட்கணும்னு நம்மளும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். விஜய் டிவி வந்து கேட்கிறாப்லையா அப்படின்னு பார்ப்போம். கமெண்ட்ஸ்குள்ள போலாமாக்கா? எஸ் ரெடி. ஓகே. ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அக்ஷிதா சைலேஷ் 4 போட்டாச்சுக்கா. போதுங்களா? தேங்க் யூ ஓகே. புரொடியூசர். அவங்க பாவம் ரொம்ப Is ஃபீல் பண்ணாங்க. big ம். is Big Boss for families or adult content seekers? Adire, FJ, Aurora, Tushar content, Kamu Paru drama, full of content and drama, making this the worst Big Boss ever. I don't know who deserve the title. Akshita இவங்க Suresh எனக்கு கேட்டிருக்காங்க. நான் சொல்லட்டுமா? இப்ப நீங்க சொன்ன எந்த பேருமே டைட்டில் ஜெயிக்க மாட்டாங்க அக்ஷிதா சைலேஷ். கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஓகே. இவங்க பண்ணதெல்லாம் வந்து தப்பு தான். சில ம். விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். இன்னமும் கமருதீன் பாருவோட விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு லிமிட்ட மீறின விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஜனங்களுக்கும் தெரியும், பிபி டீமுக்கும் தெரியும். அண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நியாயமா நீங்க சொன்ன இந்த எந்த பேருமே அதுல ஆல்ரெடி அதிரை வெளியில போயிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. இந்த வாரம் வெளியில போயிடுவாங்கன்னு நான் சொல்றேன். துஷார் ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாரு. ம். வாய்ப்பே கிடையாது. கமருதீனா, பார்வதியா டைட்டில் கேட்டா கூட கமருதீன், பார்வதி கூட டைட்டில் ஜெயிக்க மாட்டாங்க. ஆ. என்ன கேட்டீங்கன்னா, பார்வதி இன்னும் டாப் 5ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கமருதீன கூட்டிட்டு வருவாங்களா? அதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஆனா டைட்டில்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தோன்ற ரொம்ப ம். ஸ்ட்ராங்கா எனக்கு தோன்ற ஒரு நபர் வந்து கானா வினோத். ம். விக்ரமும் டாப் 5ல இருப்பார். ம். ஆனா வோட்டிங்ன்னு வரும்போது சப்போர்ட் அவருக்கு ஜாஸ்தி வினோத்துக்கு. ஆ. அந்த கணக்குல ஜென்யூனா பார்த்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வினோத் ஜெயிக்க தான் அதிகமான வாய்ப்புகள். நெறைய பேர் திவ்யாவும் சொல்றாங்க. திவ்யா டாப் 5ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நெறைய இடங்கள்ல ம். டஃப் குடுக்கறதுனால திவ்யாக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். ஆனா டைட்டில்ல திவ்யாவா வினோத்தான் மறுபடியும் நீங்க டிபேட் வச்சீங்கன்னா, வினோத் ம். தான் ஜெயிக்கும். புரியுது. அது என்னோட பெர்ஸ்பெக்ஷன்பா. அது என்னோட பெர்ஸ்பெக்ஷன். அத நான் சொல்றேன். இல்ல எனக்குமே வந்து டைட்டில் அடிக்கணும்னா தலைவன் வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்குமே இப்போதைக்கு தோணும். அப்படிதான் இருக்கு. நாட்கள் நெருங்கிடுச்சு. சோ இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. பாப்போம். ஆமா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் ஜி. ம். த தயாநிதி தயாநிதி இளங்கோ. இளங்கோ. அபி டாக் பார்க் பண்ணது ரீசன் எல்லாரும் வெளியே தூங்குனதுன்னு தான் சர்க்குலர் வந்துச்சாம். இஸ் தட் ட்ரூ அபி? அக்கா ப்ளீஸ் ரிவ்யூ இட். ப்ரோ சர்க்கிள் அது கிடையவே கிடையாது. நீங்க நீங்க தப்பான சர்க்கிள பார்த்திருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். வீட்டு ஆளுங்களுக்கும் தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்கும் தெரியும். டாக் பார்க் பண்ணது கமருதீன், பார்வதிக்காக தான். ம். சோ நீங்க கரெக்ட்டான சர்க்குலேஷன்ல வந்தது பார்க்கலன்னு நெனைக்கிறேன். சோ அது ஆமா. வந்து வெளியில படுத்தவங்களுக்காக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு படுத்தவங்களுக்காக கிடையாது. இவங்க ஏதோ ம். விதி மீறின ஒரு விஷயத்த கமருதீனும், பார்வதியும் பண்ணியிருக்காங்க. அத ஸ்டாப் பண்றதுக்காக தான் டாக் பார்க் பண்ணியிருக்கு. ஆமா. சோ நெக்ஸ்ட் அதுதான். நெக்ஸ்ட் ஜி. ம். கார்த்திகா காமேஸ்வரன் 7052. I honestly feel that that what Vickers did was fair in game. If the supporters are holding the contestants over their shoulder, how could anyone attack if they don't bring them down? Unwanted drama from others. என்னக்கா சொல்றீங்க? விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணியா பேசுறாங்க அவங்க? ஆமா விக்ரம் அப்படியா? சப்போர்ட். ஏன்னா அவங்க மேல தூக்கி வச்சிடுறாங்கல்ல. மேல இல்ல. தூக்கி வச்சா அவங்க அது எப்படி ஓகேங்க. அது ம். வாயால சண்டை போடணுங்க. இப்ப எஃப்ஜே தூக்கி வச்சதும் தவறுனே வச்சுப்போம். அந்த ம். பக்கம் பார்வதி தூக்கி வச்சதும் தவறுனே வச்சுப்போம். ஏன்னா கையில புடிச்சு அமுக்க முடியாது. காலால தான் அடிக்கணும். அவ்வளவு ஹைட்டுக்கு தூக்கி அடிக்க முடியுமான்னு கேட்டா ஓகே. ம். இது நியாயமான ஒரு விஷயம். ஆனால் ம். எஃப்ஜே கால வாரி அந்த பொண்ணு விழுந்ததுன்னா என்னங்க ஆவறது? ஏடா கூடமா ஏதா ஆயிடுச்சுன்னா கை கால் உடைஞ்சு மூஞ்சி உடைஞ்சிச்சுன்னா அது தப்பான மூவ். அந்த மூவ் விக்ரம் பண்ணிருக்க கூடாது. ம். வாய் வார்த்தையால சண்டை போட்டுக்கணும். கேப்டன் எப்படி இப்படி மேல தூக்கி வச்சா பலூனை உடைக்கிறது, கீழே இறக்க சொல்லுங்க அப்படின்னு பேசியிருக்கணும். ம். கால வர்றது தப்பு இல்லைங்க.
வாரி விழுந்து எனிதிங் கேன் ஹேப்பன்ல. சோ அந்த மூவ் விக்ரம் பண்ணிருக்கிறது தப்பு ஆக்சுவலா. காலை வாடுறது என்னைக்குமே தப்பு தான் அப்படிங்கிறது தான். அது எல்லா விஷயத்துலயும் அப்படித்தான். அது லைட்டா அப்படி பொது கருத்துக்கள் அப்படியே போட்டு சரி விட்டுட்டு சரி. next. Rockstar. Rockstars 8126. Vijay Sevi hosting for this weekend be like, he will scold Vinod captaincy. He will scold all the housemates, especially Kani for targeting Sandra. அவங்கள பாவமா சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. அவங்களே பாவம்னு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. டூட் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மேபி அந்த டாஸ்க் ஏரியா விட்டு ஏஞ்சி அந்த பக்கம் போனதுக்கு கேள்வி கேட்கலாம் வினோத்தை தவிர்த்து. அவர் ரோஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது கனியை திட்ட மாட்டாங்க. கனி மேல எந்த தப்பும் கிடையாது. ஊர் உலகத்துக்கும் தெரியும், பிபி டீமுக்கும் தெரியும். சாண்ட்ரா தான் தேவையில்லாத ஒரு சீனை கிரியேட் பண்ணி மத்தவங்க மேல பழிய போட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கனால சாண்ட்ராவை தான் கனி விஷயத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. கனிக்கு சப்போர்ட்டா தான் போகும் தவிர்த்து கனி வந்து சாண்ட்ராவை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற டாபிக் எல்லாம் வராது. அது பண்ணிட்டாங்கன்னா ஷோ ஃபிளாப், அட்ரு ஃபிளாப், முக்காடை போட்டுட்டு உட்காந்துக்கணும் பிபி டீம் இத்தோட. சோ அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆமா இல்ல அதுக்கு மேலயும் சாண்ட்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணா இல்ல பண்ண முடியாது, ரெஜினா பண்ணவே முடியாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பண்ணா ஜனங்க ஓட விட்டு அடிப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கே, வாய்ப்பே கிடையாது. அதுதான் சொல்றேன், விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு அவரே சிரிச்சிருப்பாரு, அவரே சொல்லிருப்பாரு, அம்மா இந்த அம்மா வந்து பயங்கர சைக்கோ பொம்பளையா இருக்கும் போல இருக்குது, இது என்னடா இது ஏதோ பாப்பா பாடும் பாட்டுலாம் உட்காந்து கனி திருவோம் மும்புத்தின்னு இருக்கு அப்படின்னு அவரே நினைச்சு சிரிச்சிருப்பாரு. இதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த டாபிக்கை கொண்டு வந்து கண்டிப்பா கனிக்காக பேசுவார். சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாது. சாண்ட்ராக்கு ஓகே, யாரு வருத்தப்பட வேண்டாம், நாளைக்கு சம்பவம் இருக்குன்னு நம்ம நம்புவோம், அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் நெல்லை சீமை அரோரா வர்சஸ் பார்வதி ஆபாச குறியீடு விஷயத்தில் பார்வதி உங்க திங்கிங் அழுக்கு, நீங்க தான் தப்புன்னு விஜய் சேவி கேட்டாரு. ரொம்ப 100% ரொம்ப சரி. ஆனா அதே கேள்வி சாண்ட்ரா கிட்ட கனி வர்சஸ் சாண்ட்ரா விஷயத்தில் கேட்பாரா அப்படின்னு கேட்கணும். கேட்பார், கண்டிப்பா கேட்பார். ஏன்னா நான் வந்து கேட்கிற இடத்துல போய் நின்னு சாரி கேட்க வைப்பேன்னு கனி சொல்லியிருக்காங்க. அவங்க கனி கேட்கறாங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த இஷ்யூவை கொண்டு வரணும் வீக்கெண்ட்ல. சோ வருவாங்க, கண்டிப்பா சாண்ட்ராவை கேள்வி கேட்பாங்க. நம்பலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த டாபிக்கை கொண்டு வந்து சாண்ட்ராவை கேள்வி கேட்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே, அவ்வளவுதான்க்கா. கமெண்ட் செக்ஷன்ஸ் ஓவர் அப்படின்னு. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. ஓகே நன்றி மக்களே. அக்ஷிதா சைலேஜி போட்டாச்சு, ஓகேங்களா? எதுவும் வருத்தப்பட வேண்டாம், ஆதங்கப்பட வேண்டாம். என்னைக்குமே வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிறதா. ஓகேக்கா. ஸோ இன்னைக்கு ஷோ முடிச்சு, நாளைக்கு விஜய் சேவி சார் இதெல்லாம் கேட்கணும்னு நம்ம வச்சிருக்கிறோம். கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கேட்போம். அக்கா கேட்பாப்ல, அபி அக்கா கேட்பாப்ல அப்படிங்கிறதா. ஸோ அதனால தொடர்ந்து நம்ம ஷோக்கு வந்துகிட்டே இருங்க. இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே 11 மணிக்கு வந்துடுறோம். மறக்காம நாங்க 11 மணிக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் வந்துடலாம், ஓகேவா? ரொம்ப திட்டுறீங்களா ப்ரொடியூசர் சொல்றாப்ல என்கிட்ட, அதனால அப்படிலாம் வேண்டாம். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டா வந்துருங்க, நாங்களும் வந்துடுறோம். நாளைக்கு பார்க்கலாம், ஓகே? சோ இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு. நாளைக்கு நான் அக்கா வந்து சந்திக்கிறாங்க. அபி அக்கா ரெஜிரா தேம்பா ஒண்ணுங்க. டாடா பை பை, see you, குட் நைட். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.